பூமியில் பிறக்கும் ஒவ்வொரு மனிதனும் பனித்துளி போல் புனிதமானவன்தான். சமுதாயமும் காலச்சூழலும் அந்த மனிதனை மிருகமாக்கின்றன. பாறையை சிலையாக வடிப்பது போல் மிருகமான அந்த மனிதனை புனிதனாக்குவது கட்டியவளின் அன்பும் கடவுளின் அருளும் தான் என்பதை உணர்த்தும் உண்மை சம்பவம்தான் இந்த திரைப்படம். ஆல்பர்ட்டுக்கு பொது மன்னிப்பு கிடைக்கிறதுக்கு முழு காரணமும் நீங்க தான் ஃபாதர். நானா? என் கையில என்ன இருக்கு? கர்த்தர் கண்ணை திறந்தார், கதவு தானா திறந்தது. ஆல்பர்ட் கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டீங்களா? நான் வேணும்னு தான் ஆல்பர்ட் கிட்ட இந்த விஷயத்த சொல்லல, வேற ஒண்ணும் இல்ல. இந்த சந்தோஷமான சமாச்சாரத்தை உங்க முன்னாடி அவங்க கிட்ட சொல்லணுங்கிறதுக்காகத்தான் ஆல்பர்ட்டை கூப்பிடுறதுக்கு ஆளை அனுப்பிச்சிருக்கேன். நீங்க என்னதான் தன்னடக்கத்தோட சொன்னாலும் எல்லாத்துக்கும் காரணம் நீங்க இங்க வந்து பண்ண கனிவான போதனைகளும் பிரார்த்தனைகளும் தான் ஆல்பர்ட்டுக்கு இந்த மனமாற்றத்தை வரவழைச்சு. எல்லாம் வல்ல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஆல்பர்ட், உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தி சொல்ல போறேன். இந்த மாசம் 26ஆம் தேதி நீ விடுதலை ஆக போற. அரசாங்கம் உனக்கு பொது மன்னிப்பு கொடுத்திருக்கு. ஃபாதர், நான் கேட்கறதெல்லாம் எனக்கு இந்த கடலையும் கரையையும் தவிர வேற எதுவும் தெரியாத வயசு. நான் பிறந்து வளர்ந்த இந்த பூத்துற கடற்கரை மணல்ல தான் என் வாழ்க்கையை எழுத ஆரம்பிச்சேன். அப்ப என் மனசுல பட்ட காயம் இன்னும் ஆறல. நான் அந்த கல்லுகள்ல இருக்கேன், அங்க வந்து பாருங்க. ஆல்பர்ட், நீங்க நேரம் கழிச்சு வந்ததால நான் ரொம்ப பயந்துட்டேன். எதுக்குல பயப்படுதா? மரியதாசன், நீங்க நல்ல வேட்டையா? ஏலே, என்னலே கேள்வி இது? இந்த மரியதாசி கடலுக்கு போனா வெறும் வலையோட திரும்புவான்? ஏலே, இதை என் கணக்குல எழுதிக்கோ. ஆல்பர்ட், இதை கொண்டு உங்க அம்மாட்ட கொடு, நான் அப்புறம் வரேன். சரிப்பா. ஏல, குழம்பு கொஞ்சம் காரமாக்கி சொல்லு, 2 துண்டு வறுத்து வைக்க சொல்லு. என்ன சொல்றேன். 2 முடி கல்லட்ல. எனக்கு சொந்தம் தயர தயர தயர. என்னடா 4 பிள்ளைங்க இருக்கு, இப்பவும் மைனர் ஆட்டம். கிடைக்கிற காசு குடிச்சு அடிச்சா எப்படி? இவங்களுக்கும் காசு சேர்த்து வைக்க வேணாமா? ஏபுல ரோசி, இப்ப நீ குடிச்சிருக்க, நான் குடிச்சிருக்கேனா? நாம சம்பாதிக்கலன்னு எவன்டி சொன்னா? இந்த 4 பிள்ளைங்க தான் நமக்கு அழியாத சொத்து. இதை விடவா காசு பணம் பெருசு நீ நினைக்கிற? இத பாருங்க, நம்ம பிள்ளைங்களுக்கு விவரம் தெரியற வயசாயிடுச்சுங்க. பெத்தவங்க நமக்கு என்ன சேர்த்து வச்சிருக்காங்கன்னு நாளைக்கு கேள்வி கேட்பாங்க. நீ சொல்றத பார்த்தா உங்க பொண்ணு எங்க பொண்ணு சேர்த்து வச்சதுல நாம சாப்பிடுற மாதிரி சொல்ற. ஒன்னு பொண்ணு கேட்டு வந்த களவாணி பைகள்லாம் நிறைய சீர்சரிந்து கேட்டாலும் உங்க ஒப்ப கிட்ட இருந்தாலும் எங்கிட்டோ இருந்து இந்த பூத்துறைக்கு வந்தன்னா உன்னை கட்டிட்டு போனதுக்கு அப்புறமும் உங்க ஒப்பங்கிட்ட இருந்து 10 பைசா கூட வாங்கல. ஆனா உனக்கு குறை வச்சிருக்கனா? நான் சாகுத வரைக்கும் உனக்கு குறை வைக்க மாட்டேன். போதும் போதும், கட்டின நாள்ல இருந்து இதே பிராணம் தான். உனக்கு போதுனா நான் பேசல. இந்த பிள்ளைகள்லாம் என் மேல பாசம் உள்ள பிள்ளை தானே. என் மேல அதிக பாசம் உள்ள பிள்ளை எவனோ அவன் என் வாயில மீன் எடுத்து ஊட்ட போறான். அவன் யாரு? ஆல்பர்ட்டா, நீ தாண்டா எனக்கு பிறந்தவன். சும்மா தமாஷ்டா. உங்க அப்பாவை குடிச்சுட்டா என்ன பேசுறதுன்னே தெரியாது. சீக்கிரம் சாப்பிட்டு தூங்குங்க, காலைல எழுந்து கடலுக்கு போகணும்ல.
குழந்தைங்க இதுல என்ன பேச்சு? சும்மா சொன்னோம்ல, சாப்பிடுங்கள. அம்மா, இன்னைக்காவது அப்பா வருவாரா? இன்னைக்கு கண்டிப்பா வந்துடுவாரு. ரோசி, உன் புருஷன் என்ன வரலையா? இல்லையே. ஏன்? ஒண்ணு இல்ல, கூட போனவங்களாம் ராத்திரியே வந்துட்டாங்களா? அவங்க போன படகு மூழ்கிடுச்சா? எல்லாரும் தப்பிச்சிட்டாங்களா? ஆனா உன் புருஷனை மட்டும்தான் காணோமா? அம்மா, எனக்கு பசிக்குது. தண்ணி தான் இருக்கு, எடுத்து குடிங்க. ரோசி, என்ன பண்ணிட்டு இருக்க? குழந்தை கத்திக்கிட்டு இருக்குல்ல, அதுக்கு பசிக்குது, முதல்ல பாலை குடு. கடல்புறத்துல வாழ்ற பொம்பளைங்க கதி இதுதான். கட்டின புருஷன் போயிட்டா நம்மள யாராலையும் கரை சேர்க்க முடியாது. கடலம்மா மனசு வைக்கலன்னா எந்த குடிசையிலையும் அடுப்பு எரியாதுமா. பட்டணத்துல இருந்து வரீங்களா? ஒரு ஒஸ்தியான சிகரெட் தான். என்னது? முனையில பஞ்சு வச்சிருக்கணும். என்ன? அதெல்லாம் இங்க கிடைக்காது. கத்திரிக்கோள் சிகரெட் தான் இருக்கு. வேணுமா? ஏதாவது ஒண்ணு தாயா. போக வந்தா சரி. வச்சுக்க. வரட்டா? யார் வீட்டுக்கு? ரோசி அம்மா வீட்டு வரைக்கும். அதான் கடல்ல விழுந்து செத்து போன மரியதாசோட சம்சாரம். ஓஹோ, சரி சரி. வரேன். ரெண்டு சிகரெட்டுக்கு 10 ரூபாயா? ஜோசப்பே, உன் வீட்டுக்கு சீக்கிரம் போ. எதுக்கு? பட்டணத்து சொந்தம்னு நினைக்கிறேன். பேண்ட்டும் சட்டையும் கூலிங் கிளாஸுமா இருந்தாரு. உங்க அம்மாவை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போறாருப்பா. யாரா இருக்கும்? இதான் ரோசி அம்மா வீடு. இதுவா? ஆமா. இந்த பசங்களோட ஒரே ரோதனையா போச்சு. ஏண்டா கத்துறீங்க? அம்மா என்னம்மா பாக்குற? அம்மா எப்படி இருக்கீங்கம்மா?
யாரு அம்மா விடுறா, உன்னை யாருன்னே தெரியல, அம்மான்னு கூப்பிடுற, யார் நீ? அம்மா உங்க ஆல்பர்ட்ட இவ்வளவு சீக்கிரம் மறந்துட்டீங்களா? அம்மா மகனே ஆல்பர்ட், அழாதீங்கம்மா. நீ ஏண்டா இந்த அம்மாவை விட்டுட்டு போன? அது அம்மாவை பாத்துக்க பணம் சம்பாதிக்க போயிருந்தேன். கர்த்தர் காலடியில சேர்றதுக்கு முன்னாடி ஒரு தடவையாவது உன்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அம்மா அண்ணே வா. அடடடட, என் தங்கச்சி அப்படியே என்ன மாதிரியே வளர்ந்துருக்காள. இது யாரு? ஜோசப்போட பொண்டாட்டி. ஜோசப் அண்ணனுக்கு கல்யாணம் கூட ஆயிடுச்சா? யாருமா அது? யார் இது? டேய், நம்ம ஆல்பர்ட்ரா. அண்ணே பசங்க சொன்னது சரியாதான் இருக்கு. என்னடா இது கோமாளி வேஷம்? இது திருநெல்வேலி பேஷன். என்ன பேஷனோ, இது இவனுக்கு பொருத்தமாதான் இருக்கு. என்ன? ஆமா ஆமா. அம்மா இங்கே இருந்து பேசிக்கிட்டா எப்படி? உள்ள வந்து சோறு போடுங்க, பசி வயித்த கிள்ளுது இல்ல. ஐயோ, நான் மறந்தே போயிட்டேன். என்ன வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறீங்க? என் பிள்ளைக்கு போய் சாப்பாடு எடுத்து வைங்க, போங்க சீக்கிரம். மறுபடியும் நீ ஊருக்கு போக போறியா? அது திரும்பி போகணுங்கிற எண்ணத்துல தான் வந்தேன். ஆனா அம்மாவையும் உங்களையும் பார்த்ததுக்கு அப்புறம் இங்கேயே ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்கலாமான்னு தோணுது. நம்ம பூத்துறை சர்ச்சு ஃபாதர் எனக்கு ரொம்ப நல்ல பழக்கம். நாளைக்கே உன் வேலை விஷயமா நாம 2 பேரும் அவரை போய் பார்ப்போம். நீ அடங்கி ஒடுங்கி நடந்துகிட்டா உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவாரு. எதுவா இருந்தாலும் நம்ம கட்சியில செயற்குழு கூட்டாம தீர்மானிக்க முடியாது. நீங்க போங்க, நான் திரும்பி வந்து பேசிக்கிறேன். என்ன? சரிங்க தலைவரே. உங்க பேரை சொல்லி வாய மூடல, நீங்க வந்துட்டீங்க. உங்களுக்கு 100 வயசு. நீங்க உட்காருங்கம்மா. ஊரை விட்டு போன ஆல்பர்ட் திரும்பி வந்ததா கேள்விப்பட்டேன். அத பாத்துட்டு போலான்னு வந்தேன். நீ என்னப்பா அண்ணாந்து பாக்குற அளவுக்கு ஆஜானு பாகுவா வளர்ந்துட்ட? யார் இது? விக்டரா? எப்போ வந்த? இப்பதான் வந்தேன். நீயும் இருக்கியா? மா, கால்ல மூட்டு வலி எப்படி இருக்கு? பரவாயில்ல. நான் கொண்டு வந்து கொடுத்த தைலத்தை தினமும் சூடு பறக்க தேய்க்கணும். அது இருக்கட்டும், நீ திருநெல்வேலியில இருந்து என்ன கொண்டு வந்த? அது ஒண்ணு கொண்டு வரலையா? அது வந்து தலைவரே, ஒரு புல்லு இருக்கட்டும் இருக்கட்டும். இப்ப தரட்டா? ஐயோ, இப்ப எனக்கு கட்சி மீட்டிங் இருக்கு, நான் அப்புறம் வரேன். நீ திரும்பி ஊருக்கு போறியா? ஒன்னும் முடிவு பண்ணல. ஜேக்கபு, இங்க வா. அப்புறம் நம்ம ஃபேக்டரி ஸ்ட்ரைக்கு உனக்கு ஞாபகம் இருக்கு? அதை ஜெயிக்க வைக்க வேண்டியது உன் வேலை. இத நீங்க தனியா வேற சொல்லணுமா? ஓகே, எனக்கு நிறைய வேலை இருக்கு. சரி, நான் வரட்டுமா? வரேன். ரொம்ப நல்ல மனுஷன். காசு மேல ஆசையே இல்ல. அது மட்டும் இல்ல, எப்பவுமே தொழிலாளிகளை பத்தின சிந்தனை தான். நேரம் ஆயிடுச்சுப்பா, சாப்பிடலாம் வாங்க. அழாதே மேரி, அமைதியா இரு. அங்க என்ன? ஃபாதர் யாருக்கோ ஆறுதல் சொல்றாரு. ஓ, எங்க அப்பாக்கு நீங்க தான் புத்தி சொல்லணும் ஃபாதர். எத்தனையோ தடவை குடிக்காதீங்கன்னு காலை பிடிச்சு கெஞ்சிருக்கேன் ஃபாதர். அப்பெல்லாம் என் தலை மேல கைய வச்சு கர்த்தர் மேல அணிய குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணுவாரு. சாயந்தரம் ஆனா சத்தியத்தை மறந்துடுவாரு. வருத்தப்படாதம்மா. ஒரு ஆள் அனுப்பிச்சு உங்க அப்பாவை வரவழைச்சு அவருக்கு நல்ல புத்திமதி சொல்றேன். அவர் நிச்சயமா கேட்பார். இப்படியா அப்பா பண்ணிட்டு இருந்தாருன்னா? அந்த அளவுக்கு போகாதம்மா. கர்த்தர் எல்லாத்துக்கும் பரிகாரம் பண்ணுவார். மேரி, அமைதியா வீட்டுக்கு போ. போ.
எல்லாம் வல்ல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஃபாதர். இப்பவும் எப்பவும் ஸ்தோத்திரம். அட ஆல்பர்ட்டா, ஆமா, நீ வந்ததா கேள்விப்பட்டேன். ஆளே அடையாளம் தெரியாம மாறிட்டியே. ஆமா, ஊரை விட்டு போனியே, 4 காசு சம்பாரிச்சியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஃபாதர். நீ என்னைக்கு திரும்பி போற? அது விஷயமா தான் வந்திருக்கோம். இவன் திரும்பி போக போறது இல்ல. இவனுக்கு நீங்க தான் ஒரு வேலை வாங்கி தரணும். இப்போ இங்க என்ன வேலை? உழைக்கிறதுக்கு உடம்பு இருக்குல்ல, ஏதாவது ஒரு வழி பண்ணலாம். இப்போதைக்கு இவன் இங்கேயே இருக்கட்டும். சந்தோஷம் ஃபாதர். ஆல்பர்ட்டுக்கு உடனே ஒரு வேலை கொடுக்கறேன். என்ன ஃபாதர்? இப்ப ஒரு பொண்ணு போச்ச பாத்தியா? அந்த அருளப்பனோட பொண்ணு தானே? ஆமா, அவரை கையோட கூட்டிட்டு வா. அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும். கூட ஆள் அனுப்புறேன். அதோ பாட்டு பாடிக்கிட்டு இருக்கானே, அவன் தான் அருளப்பன். நல்ல போதையில இருக்கான். போ. அந்த கர்த்தரே வந்து சொன்னாலும் இவன் குடிக்கிறத நிறுத்த போறது இல்ல. இவனை போய் திருத்த போறாரா அந்த ஃபாதர். அவருக்கு வேற வேலை இல்ல. ஊருகா குருடா, கொஞ்சம் கள்ள ஊத்துடா. அத கொஞ்சம் மரியாதை கேளு மாமா. அங்க வாரு, 5 முட்டி கல்ல குடிச்சோம். நம்ம அருளப்ப அசராம இருக்கானே. கர்த்தரு, கள்ளு குடிக்கிறதுக்காகவே இந்த ஆளை படைச்சிருக்கியா? அந்த மேரி போன நிலைமையை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அது கரெக்ட் தான்ல. இந்த ஆளு இப்படியே குடிச்சுக்கிட்டு இருந்தான்னா இந்த மாதிரி கிழவனை கூட்டிட்டு அவன் பொண்ணு ஓட வேண்டியதுதான். வாய முடுங்கடா. இந்த அருளப்பன் எப்பவும் குடிப்பேன்டா. என் பொண்ணு அழுதாலும் குடிப்பேன், யார் அழுதாலும் குடிப்பேன். இவனை எப்படி ஃபாதர் கிட்ட தூக்கிட்டு போறது? நான் இந்த மாதிரி இடத்துக்குலாம் போனதில்லை. எனக்கு அது பிடிக்காது. நீங்க போய் கூட்டு வாங்க, மத்தது நான் பாத்துக்கிறேன். பேசினாதர் பேசினால் அவர் என்ன பேசுவார்? கர்த்தாவே, இனிமே பேச மாட்டாரு. நேரா ஆள் அனுப்பிச்சிட்டாரு. சரி வா போலாம். தூக்காத, நான் என்ன பாடணும்டா. பாத்து பாலம். இது பார்த்து போனாலும் பாலம் தான், பார்க்காம போனாலும் பாலம் தான். கீழையும் தண்ணி மேலையும் தண்ணி. விடு, நான் வீட்டுக்கு போனடா. டேய், எனக்கு கூட்டம் கும்பல் ஒண்ணும் வேண்டாம். சரி சரி போலாம் வா. நான் ஒத்தையில வந்த ஒத்தையிலேயே போயிடுவேன். ஒருத்தர வேண்டாம். விடுறா. என்னங்க சொன்னா கேளுங்க. நான் என்ன குடிச்சாலும் ஸ்டெடியா இருப்பேன். புயல் மாதிரி வீட்டுக்கு போயிட வேண்டாம். உன்னை சர்ச்சு ஃபாதர் கூட்டிட்டு வர சொன்னாரு. வா. எந்த சர்ச்சு, எந்த ஃபாதர்? செத்து ரொம்ப நாள் ஆச்சு. பாத்து பாத்து. யாரோட வீடு? எங்க கூட்டிட்டு போறாங்க? உங்க வீடுதான். ஓ, என் வீடு தானா? வீட்டுல யாரும் இல்லையா? யாரு? உங்க அப்பா. இவ்வளவு நாள் எவ்வளவு குடிச்சாலும் தனியா தான் வீட்டுக்கு வருவேன். இப்ப கூட குடிக்கிறவங்களே கூட்டிட்டு வந்துட்டியா? காசு கொடுத்து கள்ளு வாங்கி கொடுத்தா குடிக்கிறதுக்கு யார் தான் வரமாட்டாங்க. அதானே, குடிக்கிறவங்களுக்கு புத்தி சொல்லி திருத்தவும் இல்லாம கூட சேர்ந்து குடிச்சு கும்மால் அடிச்சுட்டு குடும்பத்தை கெடுக்கிறதுக்குனே வரானுங்க. இத்தனை நாள் குடிகாரனோட பொண்ணுங்கிற பேர் மட்டும் தான் இருந்தது. இனிமே குடிகாரங்களும் வீட்டுக்கு வராங்கன்னு வெளியில தெரிஞ்சது. ஐயோ கடவுளே, என்ன ஏன் இப்படி சோதிக்கிற? கொஞ்சம் நான் சொல்றத கேளுங்க. என்ன ஒண்ணும் சொல்ல வேண்டாம். நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் உங்களை கேட்டுக்கிறேன். அப்பா கூட குடிக்கவோ கூத்தாடவோ என்ன வேணாலும் பண்ணுங்க. தயவு செஞ்சு இங்க வராதீங்க. வராதீங்க. ஆல்பர்ட், உன்னை பார்க்க உன் சம்சாரம் வந்திருக்கு. மேரி, அடுத்த வாரம் எனக்கு விடுதலை கிடைச்சிரும். என்னது? எனக்கு தண்டனை காலம் குறைஞ்சிருச்சு. ஆயுள் தண்டனைய 12 வருஷமா குறைச்சிட்டாங்க. சத்தியமாவா? சத்தியமாதான். கர்த்தரே, என் பிரார்த்தனை பலிச்சிருச்சு. நம்ம பிள்ளைங்களுக்கு இது தெரிஞ்சா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. நீ ஏன் அவங்கள கூட்டிட்டு வராம வந்த? பெரியவன் கூட வரந்தா கிளம்புனா. நான் தான் வர வேண்டாம்னு சொல்லிட்டேன். அவன் நல்லா படிக்கிறான்ல மேரி. படிப்புல எல்லாம் ஒண்ணும் குறைச்சல இல்ல. ஆனா என்ன?
இப்ப அவனோட பழக்கம் எல்லாம் புதுசா இருக்கு. ஒரு பொண்ணு அவனும். இதா பெரிய விஷயம் மேரி. நம்மளும் அந்த வழியில வந்தவங்க தானே. ஆனா அவனுக்கு அதுக்குண்டான வயசு வரலையே. எல்லாம் நான் வந்து பாத்துக்கிறேம்மா. இன்னும் ஒரு வாரம் தானே இருக்கு, விடு. இன்னும் ஒரு வாரம் இருக்குல்ல. இந்த ஒரு வாரம் போன 12 வருஷத்தை விட அதிகமா தோணுது எனக்கும். டைம் ஆச்சு. எப்படி ஆரம்பிக்கிறது? என்ன பிடிச்சிருக்கா? பிடிக்காம இருக்காது. ஆனா என் முகத்தை பார்த்து பேச பயமா இருக்குல்ல? அது அந்த பயத்துல கூட உன்னை பார்த்து அழகா தான் இருக்கு. சீர்சனத்தைன்னு எதுவும் கொடுக்க வழி இல்லாம எங்க அப்பா வெறும் கையோட உங்களுக்கு கட்டி கொடுத்துட்டாரு. அதை இங்க எல்லாரும் குத்தி காட்டுவாங்களான்னு தோணுது. எல்லாமே நீ ஏன் நினைச்சுக்கிற? அம்மாவுக்கு தங்கச்சிக்கு எல்லாத்துக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. யாருக்கும் சொல்லாம ஏன் இஷ்டப்படி கல்யாணத்தை நடத்திட்டேன்னு எல்லாருக்கும் என் மேல கோவம். அது மாறிடும். ஐயோ, இப்படியே பேசிட்டு இருந்தோன்னு வச்சுக்க, கோழிக்கு ஒரு நேரம் வந்துடும். அதனால இனிமே எதை நாம பேசணும்னாலும் இருட்டுலதான். அதான் நல்லது. மனசாளும் தெய்வம் தளிராகி கூசும் நிலவேனே மனசாளும் தெய்வம் நிலவேனே மனசாளும் தீபம் மனசாளும் தீபம் என்றென்றும்
சிலப்பா இத பார், எல்லா போஸ்டருமே சூப்பரா இருக்கணும். ஒவ்வொரு எழுத்துலயும் நம்ம என்ன இருக்கணும். அதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஃபேக்டரியில கொண்டு போய் ஒட்டுற போஸ்டரை கார்ல வர்ற முதலாளி பார்த்தத நடுங்கணும். தலைவர் எங்க போறீங்க? அது நாளைய போராட்டத்தை பத்தி கட்சி ஆபீஸ்ல ஒரு சின்ன மீட்டிங் இருக்கு. சுசி, யார் வந்திருக்கான்னு பாரு. போ. யாரு? வாங்க வாங்க உட்காருங்க. உங்க கல்யாணத்தை பத்தி எங்க வீட்டுக்காரர் ஏதாவது சொன்னாரா? இல்லையே, எப்ப கேட்டாலும் உடனே நடத்திடலான்னு பதில் சொல்றாரு. எங்க கல்யாணம் நடக்கணும்னா நீங்க மனசு வைக்கணும். அது எப்படிங்க? நான் இந்த வீட்டுக்கு வாழ வந்தவ. அண்ணன் தானே தங்கச்சி கல்யாணத்துல அக்கறை காட்டணும். அவருக்கு யூனியனும் போராட்டமும் தான் முக்கியமா இருக்கு. ஜேக்கப், இதனால அவருக்கு என்ன பிரயோஜனம்? பிரயோஜனம் இருக்குக்கா. உங்க வீட்டுக்காரர் யாருன்னு தெரியுமா? எதிர்காலத்துல மந்திரியாக்க போறவரு. அவரு மந்திரினா நீங்க மந்திரியோட சம்சாரம். நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க, எனக்கு உள்ள வேலை இருக்கு. என்ன இப்படி பாக்குறீங்க? இன்னைக்குதான் பாக்குற மாதிரி. உன் முகத்தை எத்தனை தடவை பார்த்தாலும் சலிக்கிறது இல்ல. இந்த ஸ்ட்ரைக் ஜெயிக்குமா? நல்லா இருக்கு. கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணும் பையனும் சந்திக்கிறப்போ ஸ்ட்ரைக்க பத்தியா பேசுவாங்க? வேற என்ன பேசணும்? ஒருவேளை உங்க அண்ணன் திடீர்னு எம்எல்ஏவோ மந்திரியாவோ ஆயிட்டா இந்த ஏழை தொழிலாளிக்கு அவர் தங்கச்சியை கட்டி கொடுப்பாரா? அந்த பயத்துல தான் அடிக்கடி வந்து இப்படி எட்டி பார்த்துட்டு போறீங்களா? ஆமா. பாரபட்சம் இல்லாம வேலையை வாங்கிக்கிட்டு அதுக்கு நியாயமான கூலி கொடுக்க முடியாத இந்த ஃபேக்டரி முதலாளிக்கு நாம ஒரு பாடம் போதிக்க போறோம். முதலாளி வர்க்கத்தை நாம ஒழிச்சாதான் தொழிலாளி வர்க்கத்தை வாழ வைக்க முடியும். தொழிலாளர் ஒற்றுமை, தொழிலாளர் ஒற்றுமை, முதலாளியே நீதி வழங்கு, முதலாளியே நீதி வழங்கு, முதலாளியே நீதி வழங்கு, தொழிலாளர் ஒற்றுமை, தொழிலாளர் ஒற்றுமை. முதலாளிய வெளியே போக விட மாட்டீங்க இல்ல? மாட்டோம். எங்களுடைய நியாயமான கோரிக்கையை நிறைவேற்றி வைக்கிறேன்னு ஒத்துக்கிற வரைக்கும் முதலாளிய வெளியே போக விட மாட்டோம். நியாயமான கோரிக்கையா? தெருவுல பிச்சை எடுக்க வேண்டிய உங்களுக்கு 3 வேளை சோத்துக்கு கூலி கொடுக்கறாங்கல்ல, இனி உங்க அம்மாவையும் அக்காவையும். சார், வீணா வீட்டுல இருக்கிற பொம்பளைங்களை பத்தி பேசாதீங்க. பேசினா என்னடா பண்ணுவ? என்ன புடிங்கிடுவியா? உழைச்சு இரும்பா போன இந்த கை பலத்தை நீங்க தெரிஞ்சுப்பீங்க. என்னடா சொன்ன? ஒன்னுடுவோம். சார் வேண்டாம். தொழிலாளி ஒருத்தன் நிழல் மேல கை வச்சா கூட என்ன நடக்கும் எங்களுக்கே தெரியாது. மிரட்டாதே மிரட்டாதே தொழிலாளிகளை மிரட்டாதே, போலீஸ் அராஜகம் ஒழிக. உனக்கு தெரிய வேணும். முதலாளி இவங்களை சந்திக்கவோ இவங்க கோரிக்கை கேட்கவோ ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. பேச்சுவார்த்தைக்கு முதலாளி வரலன்னா நாங்க எல்லாரும் அத்துமீறி ஃபேக்டரிக்குள்ள நுழைவோம். எல்லாரும் உள்ள போக முடியாது. ஒண்ணு பண்றேன், உங்க வர்கீஸை மட்டும் உள்ள அனுப்புறேன். தலைவர் வர்கீஸ் வாழ்க, தலைவர் வர்கீஸ் வாழ்க, தலைவர் வர்கீஸ் வாழ்க. முதலாளி, நீயும் என்கிட்ட சம்பளம் வாங்குற டிரைவர் தானே? உனக்கு ஸ்ட்ரைக் இல்லையா? இல்ல முதலாளி. முதலாளியே நீதி வழங்கு, தொழிலாளர் ஒற்றுமை ஓங்குக. முதலாளியே நீதி வழங்கு. நீ கொஞ்சம் வெளியில இரு, நான் கூப்பிடும்போது வந்தா போ. சரி முதலாளி. முதலாளியே நீதி வழங்கு, தொழிலாளர் ஒற்றுமை ஓங்குக. முதலாளியே நீதி வழங்கு, தொழிலாளர் ஒற்றுமை ஓங்குக. முதலாளியே நீதி. இப்படி கத்து நீ நான் உன் தொண்டை தண்ணி தாண்டா வத்தி போவோம். போய் உட்கார உட்கார. அது நாய் வேஷம் போட்டா குறைச்சுதானே அவன முதலாளி. நடிக்கிற உட்கார. உங்களுக்கு தான் வீண் தலைவலி. இப்ப ஸ்ட்ரைக்கோட நிலவரம் என்ன? நம்ம எஸ்ஐ பஞ்சபூதம் அங்க வந்துட்டார்னா அப்புறம் என்ன நடக்கும்னு முதலாளிக்கு தெரியாதா? டேய், போன வருஷம் கொடுத்த 5% போனஸோ இப்ப கொடுத்துக்கிட்டு இருக்கிற சம்பளத்தை தவிர ஒரு சல்லி காசு கூட கூட்டி கொடுக்க முடியாது. ஐயோ, அது நமக்கு நாமே போட்ட திட்டம் தானே. இருந்தாலும் தொழிலாளிகளுக்கு சம்பளமும் போனஸும் அதிகமா கிடைக்க தோழர் வர்கீஸ் கடும் முயற்சி எடுத்தார்னு அந்த ஏமாளிகளுக்கு தெரிய வேண்டாமா முதலாளி? என்ன வேணாலும் பண்ணிக்க, எனக்கு இப்ப வெளியில வேலை இல்ல. நீ உன் கூட்டத்தை கூட்டிட்டு போய் கேட்டு வாசல் நின்னு தொண்டை கிழிய கத்துற, முதலாளி ஒழிக முதலாளி ஒழிகன்னு. வேண்டாண்டா, சொரிஞ்சு இருக்கிற முடியும் பிடிக்கிறாத. உனக்கு நான் 5000 ரூபாய் தரேன். ஸ்ட்ரைக்க வாபஸ் வாங்க. ஸ்ட்ரைக் எல்லாம் வாபஸ் வாங்க முடியாது. என்னடா பிகு பண்ற? சரி போகட்டும், ஒரு 10,000 வச்சுக்க. தோழர்களே,
மனுஷத்தன்மைனா என்னன்னு தெரியாத மிருகம் தான் உங்க முதலாளி. ஒரு சல்லி காசு கூட அதிகமா கொடுக்கறதுக்கு அவன் தயாரா இல்ல. நம்ம மனசு உடையக்கூடாது, ஓயக்கூடாது. தொழிலாளர் ஒத்துமன்ற நெருப்புக்கு முன்னாடி முதலாளித்துவம் சாம்பலாகி போனதுதான் சரித்திரம். சைனா, ரஷ்யா, இன்னும் எவ்வளவு நாடுகள்ல இந்த சரித்திரம் நடந்திருக்கு. அந்த சரித்திரம் இங்க நடக்கிறதுக்காக புது புது போராட்டங்களை நம்ம நடத்திக்கிட்டே இருப்போம். நாம ஒத்துமையா போராடுவோம். தொழிலாளர் ஒற்றுமை ஓங்குக. தலைவரே, அடட ஆல்பர்ட்டா, வா வா உள்ள வா. பரவாயில்ல, ஸ்ட்ரைக் என்ன நீடிக்கும்ல? அதுல என்ன சந்தேகம்? தொழிலாளிகளோட உங்க முதலாளி விளையாடிட்டு இருக்காரு. தொழிலாளிகளுடைய கோரிக்கையை ஏத்துக்காம இந்த போராட்டத்தை நிறுத்துற பேச்சுக்கே இடம் இல்ல. ஆல்பர்ட்டுக்கு டீ கொண்டு வா. இந்த போராட்டம் ஜெயிக்கிறதுக்காக என் உயிரை கூட நான் பலி கொடுக்க தயாரா இருக்கேன். சம்பளம் கூட கிடைக்கணும்னு தலைவர் நீங்க சொன்னதுனால தொழிலாளிகள் எல்லாம் ஸ்ட்ரைக்ல இறங்கிருக்காங்க. ஆமா, சம்பளம் இல்லாதனால நூத்துக்கணக்கான குடும்பங்க பட்னியில வாடுறாங்க. ஐயோ பாவம், கஷ்டம். அதனால இந்த சதி திட்டம் வேண்டியதில்லை தலைவரே. என்ன சொன்ன? முதலாளிகிட்ட இருந்து 10,000 ரூபாய் லஞ்சமா வாங்கிட்டு ஸ்ட்ரைக்க முடிக்கிறேன்னு சொல்லி நீங்க ஒத்துக்கிட்டீங்கல்ல? எனது 10,000 ரூபாயா? அதான், ஸ்ட்ரைக்க முடிக்க 10,000 ரூபாய் வேணும்னு நீங்க பிச்சை கேட்கல? அந்த 10,000 ரூபாயா? சரி சரி சரி. தொழிலாளிங்க கேட்கிற கூலியை கூட்டி கொடுத்தா மாசம் 10,000 அதிக செலவாகுதுன்னு முதலாளி என்கிட்ட சொன்னாரு. அத நான் கேட்டதா நீ நினைச்சுக்கிட்ட? கடவுளே கடவுளே. எதுக்கு தலைவரே இந்த ரெட்ட வேஷம்? ஆல்பர்ட்டை ஏமாத்த நினைக்காதீங்க, அவ்வளவு முட்டாள் இல்ல நானு. அதுக்குள்ள நீ பெரிய யோக்கிய மாதிரி பேசாத. வேலை வெட்டி இல்லாம தெரிஞ்சுக்கிட்டு இருந்த உனக்கு முதலாளி கிட்ட டிரைவர் வேலை வாங்கி தந்தது இந்த வர்கீஸ் தான். அத மறந்துடாத. சம்மதிக்கிறேன். அதுக்காக இந்த அநீதிக்கு நான் துணை இருக்கணுமா? இருக்கணும். இல்லன்னா இல்லன்னா உன் வேலைக்கு வேட்டு வைக்கவே என்னால முடியும். அப்படி நீ தும்முனாவே போற வேலையா இருந்தா போய் தொலைட்டோம், நான் போறேன். ஆல்பர்ட், அடா ஆல்பர்ட் இல்லப்பா, நான் சொல்றது கேளு. எதுக்கு கோவப்படுற? பணம் வாங்குறேன்னு ஒத்துக்கிட்டேன், கரெக்ட் தான். எதுக்காக? என் தங்கச்சியை உன் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அதுக்கு பணம் வேணும்ல. ஓ, ஒரு வழியா காரணம் கண்டுபிடிச்சாச்சு. அநியாயமா சம்பாரிச்ச பணத்துல உன் தங்கச்சியை ஏன் தம்பி கட்டிக்கணுமா? இல்லன்னா இந்த கல்யாணம் நடக்காது. வேண்டாம். கர்த்தருக்கு பிடிக்காத விஷயங்களை செய்யறவங்களோட உறவுக்கு நான் இஷ்டப்படல. இத பாருங்க, நான் சொல்றத கேளுங்க. தலைவர் லஞ்சம் வாங்கிட்டாருன்னு நீங்க சொன்னா யாரும் நம்ப போறதில்ல. தேவையில்லாத விஷயத்துல ஏங்க தலையிடுறீங்க? தலைவரை நம்பித்தான் தம்பி ஸ்ட்ரைக்ல இறங்கிருக்கான். அவன் எதிர்காலத்தை பார்க்கணும்ல மேரி. முதலாளிக்கு எதிராவே நீங்க பேசிட்டு இருந்தா உங்க தம்பிக்கும் அவர் தங்கச்சிக்கும் கல்யாணம் நடக்குமா? அது ஏங்க உங்களுக்கு தோணல? முதலாளி கொடுக்கற காசுல தான் நம்ம வீட்டு அடுப்பு எரியுது. அந்த முதலாளி அது பண்றாரு இது பண்றாருன்னு சொல்லிக்கிட்டு வீணா இருக்கிற வேலையை விட்டுறாதீங்க. இனிமே அதெல்லாம் பார்க்காம நம்ம குழந்தைங்களை வளர்க்கறது எப்படின்னு பார்த்தா போதும். குழந்தைங்களா? நமக்கு ஒரே பையன் தானே இருக்கிறான். இல்ல பின்ன? ஓ, அந்த கதையா? கர்த்தரே, வா. மெல்ல மெல்ல. இந்த ஆல்பர்ட் தான் குழப்பவாதி. அவன் பேசுறத பார்த்தா விஷயத்தை வெளியே சொல்லிடுவான் போல இருக்கு. ஆல்பர்ட்டை விட குழப்பக்காரன் அவன் தம்பி ஜேக்கப் தான். அவன் என்னையே கை நீட்டி பேசினதை நீ பார்த்தல. தொழிலாளிங்க கைபலத்தை நான் நல்லா தெரிஞ்சுக்கணுமா? இந்த பஞ்சபூதத்தோட பலம் என்னங்கறத அந்த பரதேசிக்கு நான் காட்டுறேன். என்ன செய்வியோ, கூடிய சீக்கிரம் இந்த ஸ்ட்ரைக்கை நிறுத்தணும். மறுபடியும் தொழிலாளிங்க வேலைக்கு வரணும். இந்த சம்பளமும் போனஸும் கொடுக்காம பிரச்சனைய கைவிடுறது இல்லைன்றானுங்க தொழிலாளிங்க. 1% போனஸும் கூலியில 2-3 கூட்டி கொடுத்துட்டா இந்த பிரச்சனை இல்லாம. வர்கீஸ், இந்த பேச்சு மாற வேலை என்கிட்ட வேண்டாம். ஒரு பைசா கூட கூட்டி தர வேணாம்னு சொல்லி 10,000 ரூபாய் பணத்தை என்கிட்ட வாங்கிக்கிட்டு இப்ப நீயே கோல்மால் வேலை பண்றியா? ஆமா, 10,000 என்னவோ 10 லட்சம் மாதிரி. நீ சொத்து பத்தெல்லாம் வித்தா கூட 10,000 ரூபாய் தேர்மாடா. இந்த மாதிரி அனாவசியமான பேச்செல்லாம் என்கிட்ட பேச வேணாம். நீ தான்டா பேச வைக்கிற. உனக்கு கொடுத்த 10,000 ரூபாய் தொழிலாளிகளுக்கு கொடுத்திருந்தா இந்நேரம் ஸ்ட்ரைக் நின்னு. அப்ப இன்னொரு 10,000 தூக்கி தொழிலாளிகிட்ட கொடு, அவங்க ஸ்ட்ரைக் நிறுத்திடுவானுங்க. எனக்கு என்ன? டேய், இதெல்லாம் ஒரு அப்பனுக்கு பிறக்காதவன் பேசுற பேச்சுடா. ஏய், ஒரு அப்பனுக்கு பிறக்காதவன் நான் இல்லடா, நீதான். எங்க அம்மா பத்தி தான் பேசுறேன். என்ன உங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு? எனக்கு எப்படியாவது இந்த ஸ்ட்ரைக் நிக்கணும், அவ்வளவுதான். அது அவ்வளவு சீக்கிரம் முடியற காரியமா சார்? அடா, அதுக்கெல்லாம் ஒரு வழி இருக்கு வர்கீஸ். ஒரு பைசா கூட கூலியை கூட்டி கொடுக்காம இந்த ஸ்ட்ரைக் ஒரு முடிவு கொண்டு வரணும், அவ்வளவுதானே? அதை எங்கிட்ட விட்டுடுங்க.
அப்பவா? ஐயோ, நான் சொல்றதெல்லாம் உண்மைதான். முதலாளியும் வர்கீஸும் அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டே என் காதால கேட்டேன். நான் சொல்றேன், இது நயவஞ்சகம், சதி திட்டம். வர்கீஸ ஒரு காலத்துல நீங்க நம்ப கூடாது. தலைவர் வர்கீஸ் யாரு என்னன்னு தெரியாம பேசுற. ஒரு நல்ல மனுஷன் மேல இப்படி அபாண்டமா பழி போடுறியே. அண்ணா, நீ அவரை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது நீங்க தான். என்ன இப்படி பைத்தியம் மட்டும் உளர்ற? போனஸோ சம்பளமோ ஒரு பைசா கூட்டி தர மாட்டேன்னு முதலாளி சொன்னாரு. வேண்டான்னு வர்கீஸ் சம்மதிச்சிட்டாரு. 2 பேரும் ஒன்னா சேர்ந்து நடிக்கிறாங்க. அதை புரிஞ்சுக்காம நீங்க. ஐயோ, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நம்ம மாதவனுக்கு உடம்பு சரியில்லைன்னாங்க, பார்க்க போயிருந்தேன். என்ன பார்த்ததும் அவன் சம்சாரம் ஓன்னு ஒப்பாரி வச்சு அடுப்பு பத்த வச்சு 4 நாளாச்சுன்றான். அதான் அரிசி வாங்க காசு கொடுத்தேன். என்ன எல்லாம் பேசாம இருக்கீங்க? என்னாச்சு? ஓஹோ, புரிஞ்சிடுச்சு. முதலாளி கிட்ட இருந்து லஞ்சம் வாங்கி இந்த ஸ்ட்ரைக்கை நான் உடைச்சிருவேன் நீங்க நம்புறதா இருந்தா இந்த நிமிஷமே உங்க முன்னாடியே இந்த தலைவர் பதவியில இருந்து நான் விலகிக்கிறேன். நான் உங்க விரோதி நீங்க நம்புறதா இருந்தா என்ன கல்லால் அடிச்சு கொல்லுங்க. ஆல்பர்ட் பேச்ச நாங்க நம்ப மாட்டோம். இனி இவன் யாருன்னு உங்களுக்கு தெரியணும். இவன் முதலாளியுடைய டிரைவர் இல்ல, முதலாளிக்கு உளவு பார்க்க வந்தவன். இவன் அனுப்பிச்சதே முதலாளி தான். தலைவர் லஞ்சம் வாங்கிக்கிட்டு ஸ்ட்ரைக்க உடைக்கிறாருன்னு உங்களை திசை திருப்ப வந்திருக்கான். இவன் முதலாளியுடைய ஏஜென்ட், காட்டி கொடுக்கிறவன், கருங்காலி. இவனை துரத்தி அடிக்கணும். கருங்காலி ஆல்பர்ட் ஒழிக. தலைவர் வர்கீஸ் வாழ்க. கருங்காலி ஆல்பர்ட் ஒழிக. கருங்காலி ஆல்பர்ட் ஒழிக. தலைவர் வர்கீஸ் வாழ்க. தலைவர் வர்கீஸ் வாழ்க. கருங்காலி ஆல்பர்ட். போதும் போதும் போதும். தோழர்களே, இன்னைக்கு நாம போராட்ட முறையை மாத்துறோம். ஃபேக்டரிக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சு இறக்கமே இல்லாத அந்த முதலாளிய அங்க இங்கே அசைய விடாம நாம எல்லாரும் சேர்ந்து அவனை கேரோ பண்றோம். வாங்க. தலைவர் வாழ்க. தொழிலாளர் ஒற்றுமை ஒழிக. போலீஸ் அராஜகம் ஒழிக. போலீஸ்காரன் மேலே கை வைக்கிறியா? தம்பி, சார் வேணாம் சார். சார் சொன்னா கேளுங்க சார், அடிக்காதீங்க சார். சார் சொன்னா கேளுங்க சார், அடிக்காதீங்க சார். சார் ப்ளீஸ் சார், விட்டுருங்க சார். சார் சார் சொன்னா கேளுங்க சார். சார் சார் கெஞ்சி கேட்டுங்க சார். சார் வேண்டாம் சார், விட்டுருங்க சார். சார் விட்டுருங்க சார். தம்பி, அண்ணன், டேய், ஏண்டா இதெல்லாம்? என்னால பார்க்க முடியலையே, என் பிள்ளைய இப்படி அடிச்சிருக்கானே. கர்த்தரே, அவன் தலையில இடி விழ. அந்த போலீஸ்காரன் ஏதோ தனிப்பட்ட விரோதத்தை தீர்த்துக்கிட்டான். இதை யாருக்கிட்ட சொல்றது? நம்மள மாதிரி ஏழைங்களோட வேதனையை கேட்க யாரு இருக்கா? நான் இருக்கேன். தோழர் ஜேக்கப் வாழ்க. தோழர் ஜேக்கப் வாழ்க. தோழர் ஜேக்கப் வாழ்க. தோழர் ஜேக்கப் வாழ்க. வீர திருமகன் ஜேக்கப் வாழ்க. வீர திருமகன் ஜேக்கப் வாழ்க. நமது தோழன் ஜேக்கப் வாழ்க. நமது தோழன் ஜேக்கப் வாழ்க. என்ன தலைவரே இது? படுத்த படுக்கையா இருக்கிறவன் கழுத்துல தூக்கு கயிறு மாதிரி ஒரு கைத்தை மாட்டி விட்டுட்டு கோஷம் போடுறீங்க. ஜோசப், என்ன பேசுறீங்க நீங்க? இங்க படுத்திருக்கிறது யாரும் தெரியும்ல, எங்க கட்சியுடைய தூண்கள்ல ஒண்ணு. தொழிலாளி வர்க்கத்துடைய லட்சியத்துக்காக அடி வாங்கி ரத்த சிந்துற தியாக செம்மல். இவருடைய சேவை எங்களுக்கு தேவை. நீங்க என்னதான் சொன்னாலும் என் பிள்ளையோட வேதனை தீருமா? இந்த வேதனையும் கண்ணீரும் தான் எங்க லட்சியத்தை நாங்க அடையறதுக்கு வழிகாட்டி. ஜேக்கப்,
தற்போதைக்கு இந்த ஸ்ட்ரைக்கு போலீஸ் அடிதடி இது எதுவும் நமக்கு வேணாம். சந்தர்ப்பமும் நம்ம பக்கம் சாதகமா இல்ல. அதனால ஏற்கனவே நம்ம என்ன சம்பளம் வாங்கிட்டு இருந்தோமோ அதுவே போதும்னு ஒத்துக்கிட்டு நான் போராட்டத்தை வாபஸ் வாங்கிட்டேன். வருத்தப்படாத ஜேக்கப், இது ஒரு தற்காலிகமான தோல்விதான், நிரந்தரம் இல்ல. அடிப்பட்ட தொழிலாளிகள்லாம் கொஞ்சம் குணமாகி எழுந்திருக்கட்டும். 2 பங்கு சக்தியோட நம்ம முதலாளிக்கு எதிராக தாக்குதல் நடத்துவோம். பர்த்துமா தோழரே. அவன் உடம்புல ஒரு இடம் கூட பாக்கி இல்லாம அடிபட்டு இருக்கிறதா சொன்னாங்க. அவனால இனிமே எழுந்து நடக்க கூட முடியாதா? ஒருவேளை அப்படியே நடந்தாலும் இனிமே அவன் நடப்போனந்தா. அந்த நிலைமையில இருக்கிறவனை கட்டிக்கிட்டு நீ என்ன பண்ண போற? உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நீ அந்த ஜேக்கப்ப மறந்துரு. உங்க அண்ணனும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க போறதில்ல. அப்புறம் உன் இஷ்டம். இல்ல, நான் இதை நம்ப மாட்டேன். தலைவர் லஞ்சம் வாங்கியிருக்க மாட்டாரு. உங்க அண்ணன் லஞ்சம் வாங்கலன்னு சொல்லு சூசி. கர்த்தர் மேல சத்தியம், மேஜையில இருந்த பணக்கட்டுங்களை நான் பார்த்தேன். உனக்கு வேண்டியவங்க வாயால கேட்டதுக்கு அப்புறமும் புத்தி வரலையா? தலைவர் வர்கீஸ், அவனோட பேச்ச கேட்டு நீ என்னன்னு சொன்ன? கருங்காலி ஆல்பர்ட்டா? யாரா இப்ப கருங்காலி? இருந்தாலும் தலைவர் இப்படி ஏமாத்திட்டாரு. இப்ப என்ன வேற இடத்துல கட்டி கொடுக்க மாப்பிள்ளை பாக்குறாரு எங்க அண்ணன். நீ கவலைப்படாத சூசி. சொந்த அண்ணனா இருந்தா கூட அவன் செஞ்ச தப்ப வெளிப்படையா சொன்ன உன்னோட மனசை நான் புரிஞ்சுக்கிட்டேன். உனக்கு என் தம்பிக்கு நிச்சயமா கல்யாணம் நடக்கும். இந்த ஆல்பர்ட் அதை நடத்தி காட்டுவான். அண்ணன் இப்படி சந்தேகப்பட்டுட்டோமேன்னு உங்க தம்பி ரொம்ப வேதனைப்படுறாரு. அவன் இனிமே ஃபேக்டரி வேலைக்கு போக மாட்டேன்ட்டான். பின்ன என்ன பண்ணுவாரு? எப்படியோ அவனுக்கும் சூசிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். நான் உங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டேன். கல்யாணத்தை பத்திலாம் அப்புறம் பேசிக்கலாம். உங்க தம்பிக்கு ஒரு வேலையை தேடணும். முதல்ல அந்த வேலையை பாருங்க. ஏய் வர்கீஸ், தொழிலாளிகளை ஏமாத்தி முதலாளிங்க கிட்ட லஞ்சம் வாங்குறதை விட மாமா வேலை பார்த்து பழைக்கலாம்டா. யாரா மாமா? என் கிட்ட எல்லாம் வச்சுக்காத. உன்னை உயிரோட விட மாட்டேன்டா. என்னடா நல்ல மாதிரி நடிக்கிற? யாரா நல்ல மாதிரி நடிக்கிறது? தொழிலாளிகளை ஏமாத்தி முதலாளிகிட்ட காசு வாங்கி தர சொன்னேன். முடியாதுன்னு சொல்றதுக்கு இந்த மாதிரி பண்ணியா? அவங்கள கை வச்சு விடுங்க. என்ன கொஞ்சம் கூட மரியாதை உன்னை பாத்துக்கிறேன்டா. போ. நில்றா. எனக்கு இப்ப 2ல 1 தெரிஞ்சாகணும். என்ன? என் பேச்சை கேட்டு முதலாளி பக்கம் சேர்றியா இல்லையா? உன்ன மாதிரி தொழிலாளிகளுக்கு துரோகம் பண்றவன் நான் இல்ல. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. உயிரோட இருந்தா பேசுவேன். ஐயோ ஜேக்கப்! ஐயோ பாட்டியார் ஆல்பர்ட் தம்பியே. வேண்டாங்க. பழிக்கு பழி கொலைக்கு கொலைன்னு நினைச்சா செத்து போனவங்க தம்பி திரும்பி வந்துடுவாரா? திரும்பி வர வேணாம். கொன்னவன் அப்படியே விட்டா என் தம்பி ஜேக்கப்போட ஆத்மா சாந்தி அடையாம போயிடும். உனக்கு தெரியுமா, 10 வயசுல இந்த ஊர்ல இருக்கிற எல்லா வீடுகளையும் கொல்லப்புறத்துல போய்
நான் கெஞ்சிருக்கிறேன், பிச்சை எடுத்திருக்கிறேன். அழுவுற என் தம்பி தங்கையோட பசிய போக்குறதுக்காக ஒரு கிண்ண கஞ்சிக்கு அழைச்சிருக்கிறேன். எதுவும் கிடைக்காதப்ப அழுதுகிட்டே என் தம்பி என் நெஞ்சிலே தூங்கிடுவான். பழசெல்லாம் நீ சொல்றப்போ என் நெஞ்சே வெடிச்சிடும் போல இருக்குடா. நீங்க ஒண்ணு பண்ண வேண்டாம். கர்த்தர் அவனுக்கு தண்டனை கொடுத்துருவாரு. இல்ல, அவனை நான் சும்மா விட போறதில்ல. விட வேண்டாம். ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் கொடுங்க. அவங்க என்ன பண்ணணுமோ அது பண்ணுவாங்க. வானே சார். அங்க கொடு. அங்கயா? அங்க குடியா? சார் உள்ள கொண்டு குடியா? பயப்படாம வா. சார் ஏய், என் ஸ்டேஷன் லிமிட்டுக்குள்ள எது எங்க நடந்தாலும் அட ஒரு திருநாய் குட்டி போட்டா கூட இந்த எஸ்ஐ பஞ்சபூதத்துக்கு தெரியும்டா. அப்பேற்பட்ட எங்கிட்ட செத்தவனை கொன்னதா சொல்லி ஒரு காகிதத்தை தூக்கிட்டு ஓடி வந்தா அதை நம்புறதுக்கு நான் என்ன கேனைனா? நீ பொய் புகார்லாம் எடுத்துக்கிட்டு வந்த எனக்கு கெட்ட கோவம் வரும். இது பொய்யான புகார் இல்ல சார். கொலைதான் பண்ணிருக்காங்கன்னு உனக்கு சந்தேகம் இருந்தா செத்தப்பவே வந்திருக்கணும். இப்ப ஏன்டா வந்த? அது கொலையாவே இருந்தாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும்ல. அது உனக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு தெரியும். ஊர்ல இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் காதலிச்சு கைவிட்ட உன் தம்பிக்கு அந்த பொண்ணுங்களுக்கும் கூட பிறந்தவங்க இருப்பாங்கன்னு தெரிஞ்சிருக்கணும். அந்த அயோக்கியனை அந்த பொண்ணுங்களோட அண்ணன் தம்பி யாராவது கொண்டு இருப்பாங்க, கொல்லணும். அந்த அயோக்கியம் செத்தது கரெக்ட். அப்படி செத்தவனுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வர நம்ம ஆளுங்களுக்கு என்ன தண்டனை தெரியல. செத்தவன் யாரா இருந்தாலும் அவனை கொன்னவன் பேர்ல கேஸ் போடணும் இல்லையா சார்? நிறுத்துறா. எனக்கே சட்டம் சொல்லி தெரியா? இங்க நான் வச்சதான் சட்டம். உனக்கெல்லாம் நான் பதில் சொல்றேன் சார். இனிமே புகார் எடுத்துட்டு ஆல்பட்டிக்கு வரமாட்டான். அடிச்சு பல்ல உடைச்சிருவேன். பழிக்கு பழி தீர்த்து காட்டுறேன். அப்ப இந்த ஆல்பட்டி யாருன்னு உங்களுக்கு தெரியும். வெளியே எங்கிட்ட பீரோ அண்ணே வாணே போலாம். பாத்துக்கிறேன் ஒரு கை. எங்க போற? அண்ணே நீ வீட்டுக்கு போ, நான் ஒரு கணக்கு தீக்கணும். இதுக்கெல்லாம் யோசிக்காதீங்க முதலாளி. நாளையில இருந்து டிரைவரா அவன் இங்க வேலை பார்க்க கூடாது, துரத்தி அனுப்பிடுங்க. அவனை கணக்கு தீர்த்து அனுப்பிடுறேன். ஒரு சல்லி காசு கூட கொடுக்காதீங்க. 10 பைசா இல்லாம வெளியே அனுப்பணும். போய் பிச்சை எடுத்து பொழைக்கட்டும் ராஸ்கல். நாளைக்கு அவன் வரட்டும். நாளைக்கு வரைக்கும் காத்திருக்க வேண்டாம் முதலாளி. இன்னைக்கே கணக்க முடிச்சு போலான்னு தான் ஆல்பர்ட் வந்திருக்கிறேன். தொழிலாளிகளோட ரத்தத்தை குடிச்சு சும்மா திமிரு பிடிச்சு திரியிற ஒரு தலைவரோட சிபாரிசுல கிடைச்ச வேலை. தொழிலாளிங்க வேர்வையில லட்சமா பணம் சம்பாதிக்கிற முதலாளிங்கிற மிருகத்திட்ட சம்பளம் வாங்குற வேலை. அந்த வேலை இந்த ஆல்பர்ட்டுக்கு வேண்டாம். இந்தா உன் கார் சாவி வச்சுக்க. ஏண்டா ஏன் மூஞ்சிலே சாவி தூக்கிறீரியா? நாய்க்கு பிறந்தவன. ஆல்பர்ட் நாய்க்கு பிறந்தவனடா. கடலுக்குள்ள போராடி மீன் பிடிச்சு குழந்தைகளை வளர்த்து கடைசியில கடல்லையே உயிரை விட்டு ஏழையா இருந்தாலும் பாசத்துல பணக்காரனா வாழ்ந்தாங்க. அப்ப மேத்யூக்கு பிறந்தவன்டா நானு. ஒரு அப்பனுக்கு பிறந்தவன்டா, தெரிஞ்சுக்க. பொறுக்கி நான் வேலை செஞ்ச காசை கொடுக்க வேணாம் தரமாட்டேன். நீ முடிவு பண்ணிட்டீங்கல்ல? வேண்டாம், எனக்கு வேண்டாம். அந்த காசை கூட இந்த நாய்க்கு தூக்கி. நீ ஒரு விஷப்பாம்பை மிதிச்சிட்டு போறங்கிறது நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அந்த பாம்பு வாயை பொளந்து விஷத்தை எடுக்கிற வித்தை இந்த ஆல்பர்ட்டுக்கும் தெரியும்னு நீயும் ஞாபகத்துல வச்சுக்க.
என்ன அவங்க வெளியேத்துன்னு பார்த்தாங்க. கார் சாவியை தூக்கி அந்தாலும் மூஞ்சில எறிஞ்சேன். அவங்க 2 பேரும் மிரண்டு போயிட்டாங்க. கடல் புறத்துல பிறந்து கடல்லே வாழ்ந்தவன் தண்ணியில விழுந்து சாவானா? அப்படின்னா அவன் தண்ணியில விழும்போது உயிரோட இல்ல, கொன்னுதான் போட்டிருக்கணும். என்ன ஆல்பர்ட், புதுசா இந்த பக்கம்? வேற என்னடா பண்ணுவான், இருந்த வேலையும் போயிருச்சு. வெட்டி பயங்களோட கூட்டணி வேற. நீ போ. வா ஆல்பர்ட், சும்மா வா. வா, இப்படி உட்காரலாம். இவன் கட்டம் போட்டு போட்டு கட்டத்துல விளையாடுவான். இப்ப கட்டத்தை விட்டு வெளியே வந்துட்டான். இவன் புது ஆட்டம் கத்துக்கணும், இல்லைன்னா கத்து கொடுப்போம். யாருக்கு? இந்த புது தலைவருக்கு. வேண்டாம், அவனுக்கு முதலாளியோட அடியாளுங்க. ஆல்பர்ட் இனிமே விளையாட போறது கட்டத்துக்குள்ள இல்லடா. உங்க முதலாளிமாரோட தலையணத்தோட. எடுபட்ட பயல கள்ளு கடையில போய் கலாட்டா பண்றது, அப்பாவிங்களை போட்டு அடிக்கிறதுக்கு நீ என்ன பெரிய புடுங்கியா? உனக்கு எவன் அந்த அதிகாரத்தை கொடுத்தான்? தூக்கி உன வண்டியில போடுங்க. கையடியா. தூக்குறதுக்கு தேங்காய் மாங்காய் ஒண்ணும் இல்ல, எங்க வரதுக்கும் பயம் இல்ல. ஆல்பர்ட்டுக்கு வா போலாம். சும்மா கத்தாம வாயா. ஐயா, அவரை மன்னிச்சிருங்க ஐயா. அவரை கூட்டிட்டு போகாதீங்க. எனக்கு வேற யாருமே இல்ல. வேற யாரும் இல்லன்னு நினைச்சு வேதனைப்படாத. கூட படுக்க ஆள் வேணும்னு சொல்லி அனுப்பு, நான் வரேன். அழாத மேரி, சாயங்காலத்துக்குள்ள ஜாமீன் கிடைச்சிரும்னு ஜோசப் அண்ணன் சொன்னாரு. கர்த்தரே,
அவருக்கு ஒண்ணு ஆகக்கூடாது. மேரி, என்னாச்சுங்க? உங்க அப்பாவும் வக்கீலும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காங்க. அந்த எஸ்ஐ வந்தாதான் ஆள்பட்டு வெளியே கொண்டு வர முடியும். நீ பயப்படாத மேரி, பொழுது சாயறதுக்குள்ள எப்படியும் அவங்க வந்துருவாங்க. நான் போய் அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்றேன். குழந்தை பிறக்கிறதுக்கு இன்னும் நாள் இருக்கு. இருந்தாலும் ஜாக்கிரதையா இருக்கணும். நேத்திக்கே வலி ஆரம்பிச்சிருந்தோம். ஏன் உடனே இங்க கூட்டிட்டு வரல? கட்டின புருஷன் வீட்டுல இருக்கணும் இல்ல? உங்க வீட்டுக்காரர் எங்க போயிருக்காரு? ஒரு கேஸ்ல மாட்டிக்கிட்டு ஜெயிலுக்கு போயிருக்காரு. இன்னும் ஜாமீன் கிடைக்கல. நான் சொன்ன மாதிரி கரெக்ட் டயத்துக்கு ஊசி மருந்தெல்லாம் போடணும். பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிக்கணும். ஆல்பர்ட், எழுந்துட்டு போலாம். கடை மூடுறதுக்கு முன்னாடி சரக்கு அடிக்கலாம். நான் வரல, நீங்க போங்க. உன்னை தனியா விட்டுட்டா, அதுவும் இந்த நேரத்திலயா? எதுவா இருந்தாலும் எங்கள்கிட்ட சொல்லு. என்ன கவலை? பொண்டாட்டியும் பிள்ளையும் நினைச்சு நீ வருத்தப்படுறியா? ஏய், அது ஒண்ணும் இல்ல. இந்த ஊர்ல எல்லாரும் என்னை ஒதுக்கி வச்ச மாதிரி இருக்கு. ஒரு பொறுக்கிய பாக்குற மாதிரி எல்லாரும் என்ன பாக்குறாங்க. இதுக்கு காரணமானவனை அடிச்சு நொறுக்கணும். ஏய், அதெல்லாம் வேண்டாம். அந்த ஆளோட கணக்க அந்த ஆளோட ஃபேக்டரி வாசல்ல அந்த ஆள் கண் முன்னாடியே வச்சு நான் தீர்த்துக்கிறேன். தினம் 10 கிலோ கறிய கல்லு கடைக்காரன் வாங்கிக்கிறான். தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்கன்னு கொஞ்சம் பேர் வாங்கிக்கிறாங்க. சில பேர் இறைச்சி ஆல்பர்ட்னு பட்ட பேர் சொல்லியே கூப்பிடுறாங்க. கூப்பிட்டுக்கிட்டோம். என்ன மாரி ஒன்னும் பேசாம இருக்க? பிரசவம் நெருங்கிடுச்சு. அதுக்கு ஏன் பயப்படுற? இது ஒண்ணு முத பிரசவம் இல்லையே. அதில்ல. என்ன மாரி, உன் கஷ்டம் எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லக்கூடாதா? அன்னைக்கு மருந்து வாங்க விடாம போலீஸ் உங்களை கூட்டிட்டு போனாங்கல்ல, அதனால மறுநாள் காலையில தான் ஊசி வாங்கி போட்டேன்னு உங்ககிட்ட சொன்னேன்ல. ஊசி லேட்டா போட்டதுனால இந்த பிரசவம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு டாக்டர் அம்மா சொன்னாங்க. வெளியில இருந்து மருந்து வாங்கணும், அதுக்கு நிறைய செலவாகும்னு சொன்னாங்க. எல்லா மருந்தும் சரியான நேரத்துல எடுத்துக்கலன்னா தாயும் பிள்ளையும் பிடிக்க மாட்டாங்கன்னு டாக்டர் அம்மா சொன்னாங்க. ஒரேடி அவ்வளவு பணத்துக்கு நாம எங்க போறது? உங்க மனசு வேதனைப்படுமேனு தான் நான் இத்தனை நாளா சொல்லல. இனிமேல சொல்லாம போனா நானும் குழந்தையும் உங்களை விட்டுட்டு. மேரி, அழாத. கர்த்தர் ஒரு நாளும் என்கிட்ட இருந்து உன்னை பிரிக்க மாட்டார். பணத்தை எப்படி நான் சம்பாதிக்கிறேன்? அட, ஆல்பர்ட் இறைச்சி கடை ஆரம்பிச்சது இன்னைக்குதான் தெரிஞ்சது. இது வேற ஜாதிக்காரங்க பண்ற வேலையாச்சே. உழைக்கிறத இல்லடா ஜாதி மதம்லாம் பேசிக்கிட்டு. டேய், அதை விட்டு தள்ளுற. நீ எங்க கூட வந்தா 4 காசு சம்பாதிக்கலாம்னு அன்னைக்கு சொன்னேன்ல. அன்னைக்கு ஏதோ சொன்ன ஞாபகம் இருக்கு. ஆரோக்கியபுரத்துல ஒரு கடையை காலி பண்ற பிரச்சனை எங்க கிட்ட வந்திருக்கு. கொஞ்சம் கைகலப்பும் அடிதடியும் நடக்கலாம். நீ எங்க கூட வரியா? அது ஒரு ஆள் பொழப்ப கெடுக்கிற உத்தியோகமா இருக்கு. நான் வரமாட்டேன். பஷீர், என்னண்ணே? ஏய், இது அந்த மாதிரி வேலை இல்ல. அந்த கடையில 25 வருஷமா வாடகைக்கு இருந்தவன் இப்ப என்னடானா அந்த கடையே கரையம் பேசுறான், சொந்தக்காரன் மாட்டேங்கிறான். வாடகைக்கு வந்தவன் கடையை காலியும் பண்ண மாட்டேங்கிறான், வாடகையும் கொடுக்க மாட்டேங்கிறான். இப்ப நீயே சொல்லு, கடைக்காரன் பண்றதுதானே தப்பு. அதுல நான் என்ன செய்ய முடியும்? இத பாரு, எங்களுக்கு ஒன்ன மாதிரி தைரியமான ஒரு ஆம்பளை துணைக்கு வேணும். அட சும்மா வேண்டாம்ப்பா. நீ கடையை காலி பண்ணி கொடுத்தா உனக்கு 1000 ரூபாய் தரோம். எவ்வளவு? 1000 ரூபாய். மருந்து சரியான நேரத்துல சாப்பிடனா தாயும் பிள்ளையும் பிடிக்க மாட்டாங்கன்னு டாக்டர் சொன்னாங்க. என்ன யோசிக்கிற? ஒண்ணும் இல்ல, நான் வரேன். இந்த மொய்தீன் என்ன பொட்டப்பை நினைச்சியா? கடையெல்லாம் காலி பண்ண முடியாதா? நாயர் என்ன பண்ணுவ? மொய்தீன், கையில இருக்கிற சாவி குத்த முதல்ல அந்த ஆள் கையில கொடு. அவரோட கடை இல்ல. கொடா காசுக்கு மாரடிக்கிற நாயர். நீ யாரா? நான் ஆல்பர்ட். நீ கேட்டிருக்க மாட்ட. சாவியை கொடு. பெரிய வஸ்தாதானே.
ரொம்ப நன்றி தம்பி. போலாமா? போலாம் வா. ஏய் மேரி, மேரி. யாரு? என்ன விஷயம்? அப்போ உனக்கு ஒண்ணுமே தெரியாதா? ஊர்ல எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. என்னன்னு சொல்லு. உன் புருஷன் ஆரோக்கியபுரம் போய் தகராறு பண்ணிருக்கான். ஒரு தப்பும் பண்ணாத தம்பிய கொன்னு ஏரியில போட்டாங்க. இவனுக்கு கடலோ கரையோ தெரியலையே கர்த்தாவே. அழாத மேரி. சொந்தக்காரங்களும் ஊர்ல உள்ளவங்களும் என்னதான் சொல்லுவாங்க? பொண்ணா பிறந்துட்டேனே. இந்த ஜென்மம் பூரா நான் கண்ணீரோட தான் இருக்கணும்னு கர்த்தரே தலையில எழுதிட்டாரு. மேரி அண்ணா எப்ப வந்த? கொஞ்ச நேரம் ஆச்சு. அம்மா சௌக்கியமா இருக்காங்களா? நீ எதுக்குடா ஆரோக்கியபுரம் போய் தகராறு பண்ண? அது அநியாயம் பண்ண ஒரு கடைக்காரன். வேண்டாம். அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் தட்டி கேட்க நீ என்ன பெரிய போலீஸ்காரனா? ஏய், நீ ஊருக்கு திரும்பி வந்தப்ப நம்ம அப்பாவே உயிரோட வந்ததா நினைச்சு நான் சந்தோஷப்பட்டேன். ஆனா நீ இப்ப நடந்துக்கிறத பார்த்தா நீ ஏன் உயிரோட வந்தன்னு என் மனசு ரொம்ப வேதனைப்படுது. அண்ணா கொஞ்சம் நிறுத்துறியா? கர்த்தருக்கு பிடிக்காத விஷயம் எதையும் நான் செய்யல. இல்லையா? ரவுடித்தனம் பண்ணி பணம் பறிக்கிறதா நீதி? சின்ன பிள்ளையா இருந்தா அண்ணங்கிற முறையில உன்னை நான் அடிச்சு திருத்தலாம். ஆனா இப்ப நீயே அடிக்கிற ஆளா வந்து நிக்கிற. இனிமே நீயாச்சு, உன் வழியாச்சு. அண்ணே நான் சொல்றேன். மேரி, குடும்பத்து பேரை கெடுக்கிற அளவுக்கு நான் ஒன்னும் செய்யல. நான் ஒன்னும் போகாம தான் இருந்தேன். ஆனா ஒரு 1000 ரூபாய் இல்லைன்னா நீ சொன்ன மாதிரி பிரசவத்துல ஏதாவது நடந்துருமோன்னு பயந்துடும். எனக்காகவா? இந்தா. யாரா கடை அரிச்சது? இதே ஃபேக்டரி முதலாளி இடம். எஸ்ஐ தான் கொளுத்த சொன்னாரு. ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணா ஸ்டேஷன்ல வந்து பண்ணுங்க. கவலைப்படாத ஆல்பர்ட். கார் ஓட்டுறதுக்கும் கறி வெட்டுறதுக்கும் நீ பிறக்கல. ஆரோக்கியபுரம் சம்பவம் உன்னை ஹீரோ ஆக்கியிருக்கு. அந்த வெற்றியை நம்ம தக்க வச்சுக்கணும். வா வா ஆல்பர்ட். என்ன இது? இதுதான் நான் சொன்ன பார்ட்டி. மத்தியானத்துல இருந்து காத்துக்கிட்டு இருக்கேன்.
ஊருக்காரங்க எல்லாம் சொன்னாங்க நீ பெரிய வீரன்னு. அது தப்பு இல்ல, நீ பெரிய ஆளுதான். நான் வந்த காரியம் என்னன்னு சொல்றேன். மேல்மணக்குடி கோயில் தர்மகர்த்தா நானு. கீழ்மணக்குடி மேல்மணக்குடி ரெண்டும் சேர்ந்து திருவிழா நடத்துறது வழக்கம். ஆனா இப்போ கீழ்மணக்குடிக்காரன் திருவிழா நடத்த விடாம தகராறு பண்றான். டேய், எல்லா கதையும் சொல்லி குழப்பாத. ஆல்பர்ட் இதுக்கு ஒத்துக்கிட்டாரு, நீ பணத்தை கொடு. கொடு. என்கிட்ட கொடு. நீ சும்மாறா. இதுல 1000 ரூபாய் இருக்கு. வேண்டாம். அட, தயங்காம வாங்கிக்க தலைவரே. டேய், நீ தைரியமா போ. தலைவர் சொன்னா சொன்னதான். திருவிழா ஜாம் ஜாம் நடக்கும். போ. என்னங்க ஆல்பர்ட், அப்ப போலாம்ல? இல்ல, காசு வாங்கியிருக்க வேண்டாம். திருவிழா நல்லா நடக்கணும்ங்கறனால நம்ம எல்லாருமே போய் உதவி பண்ணிடலாமே. வர்ற லட்சுமியே வேண்டாங்கறானே. அதனால இந்த பணத்தை அவர்ட்ட நான் கொடுத்து வந்தேன். சொலையாட்டம் வந்து 1000 ரூபாய் வேணாங்கறியே. உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் தான் 4 காசு சம்பாதிக்க முடியும். கூட நாங்கெல்லாம் இருக்கணும்னு சொல்றேன்ல. ஆல்பர்ட், நேரா கல்லு கடைக்கு போலாம். எதுவா இருந்தாலும் நம்ம அங்க போய் பேசிக்கலாம். அதான் கரெக்ட். வா வா போலாம். போசல தலைவரே, போறதெல்லாம் முக்கியம் இல்ல. நான் பாத்துறேன். அம்பேல் தான். இரு இரு இரு. நீ போ. தலைவரே, உன்னை தங்கச்சி கிட்ட நான் பத்திரமா ஒப்படைச்சு போடா. தலைவர், நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரிய மாட்டேங்குது. மேரே மேரே ஒண்ணு இல்ல தங்கச்சி, நானும் அண்ணனும் நடந்து வரும்போது அண்ணனுக்கு ஒரு சின்ன மயக்கம். அது பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்ல, தூங்கி எழுச்சா எல்லாம் சரியா போயிடும். வரட்டுமா? வரேன் தங்கச்சி. என்னம்மா? நீ வா, அவன் போட்டு அவன் வீட்டுக்க. எனக்கு போய் தூங்கணும். நில்லு நில்லு. உன் ஃப்ரெண்ட் சும்மா நடந்து வந்தப்பவே மயக்கம் வந்ததுல, அப்படின்னா பெரிய நோயா தான் இருக்கும். நம்ம அவரை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போலாமா? மூக்கு முட்டை குடிக்க வச்சுட்டு வெக்கம் இல்லாம வீட்டுக்கு கூட்டிட்டு வரியா? உனக்கு பொண்ணு குட்டிங்க எதுவுமே கிடையாது. ஆனா ஏன் கதை என்ன ஆகுது? நீ இப்படி நடராத்தில கூச்சல் போட்டு எல்லாரையும் எழுப்பிடாத. எந்திரிக்கட்டும், எல்லாருக்கும் தெரியட்டும். பாதி ராத்திரில கண்ணு மூடி தெரியாம குடிச்சிட்டு கண்டு முன்னாடி என் புருஷன் வீட்டுக்கு வர்றதை எல்லாருமே வேடிக்கை பார்க்கட்டும். உங்க அப்பா சம்பாரிச்ச காசுல நான் குடிக்கல. ஏன் காசுல குடிக்கிறேன். குடிக்கிறது மட்டும் இல்ல, வேணும்னா அதுக்கு மேலையும் செய்வேன். புரிஞ்சுதா? நீ போடா. இந்த பேப்பர்ல வந்ததெல்லாம் நீ படிச்சியோ இல்லையோ? படிச்சேன் சார். உட்காரியா? சார். போலீஸ் கை கட்டி நிக்கிறது அந்த ஆல்பர்ட்டுக்கு சாதகமா இருக்கிறதுன்னு அசிங்கமா எழுதியிருக்கான். இது டிபார்ட்மெண்டோட இமேஜ ஸ்பாயில் பண்றதோ இல்லையோ? அப்படி நடக்க கூடாதுங்கிறது தான் என் ஆசையும். அப்புறம் எதுக்கியா அந்த ஆல்பர்ட்டை புடிச்சு உள்ள தள்ளுறதுக்கு இவ்வளவு தாமதம் பண்றேன்? அவன் முட்டிய தட்டி உட்கார வைக்கணும்னு. ராவணனை தண்ணி குடிக்க வச்ச வாலியோட கதை தெரியுமோன்னோ? எதுக்கு எந்திரிச்சள்? போறேன், வேலை இருக்கு சார். நான் போக சொல்லலையே. இல்ல, நீங்க கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களே. இனிமே கதை சொல்லல சார். 48 மணி நேரத்துக்குள்ள ஆல்பர்ட்ட கஸ்டடியில கொண்டு வரணும்னு ஐஜியோட கட்டளை. உனக்கு நான் இப்ப 24 மணி நேரம் டைம் தரேன். அவன் இப்ப பழைய ஆல்பர்ட்டே இல்ல சார். பணபலம், செல்வாக்கு, அடியாட்கள்லாம் அவனுக்கு அதிகமா இருக்கு. என்ன வேணா இருக்கட்டும், ஆனா I want that notorious criminal as early as possible in our custody. Sir. எப்ப கண்ணு நீ இந்த வீட்டுக்கு மாறி வந்த? பஞ்சபூதத்துக்கு இங்க வரதுக்கு வழி தெரியாது நினைச்சிட்டியா? எப்படி அவன் இங்க வந்துட்டு போனா? இங்க வரல சார், சத்தியமா வரல. அவன் கடைசியா வந்தது என்னைக்கு? எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. அவன் உனக்கு ரகசியமா பணம் அனுப்புறானா சொல்லு. இல்ல ஏஜமா, வயசான காலத்துல நான் போய் வேலை செஞ்சு கொண்டு வர்ற காசுல தான் கஞ்சி குடிக்கிறோம். பாயா, உனக்கு தெரியாம இருக்காத. சொல்லு, உன் மருமக எங்க ஒளிஞ்சிருக்கான்? எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்கய்யா. ஏய், நான் உனக்கு ஒரு 50 ரூபாய் தரேன், குடி.
ஆல்பர்ட் எங்க இருக்கான்? சத்தியமா எனக்கு தெரியாதுங்க, என்ன நம்புங்க. அடிச்சே கொன்னுடுவேன். ஆல்பர்ட், ஆல்பர்ட், ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? அந்த இன்ஸ்பெக்டர் பஞ்சபூதம் உன்னை தேடிட்டு உன் வீட்டுக்கு போயிருக்கான். ஆல்பர்ட், அவன் உன் மேல பயங்கர கோவத்துல இருக்கான், ஜாக்கிரதையா இரு. இப்பவாச்சும் எங்க ஞாபகம் வந்தது. ஆமா, கையில என்ன ஒரு பொட்டலம்? ஓஹோ, பொண்டாட்டிக்கும் பிள்ளைக்கும் சாப்பிடறதுக்கா இருக்கும். ஒரு வேலை செய்யி, அதுல கொஞ்சம் விஷத்தை கலந்து உன் பொண்டாட்டிக்கும் பிள்ளைக்கும் எனக்கு கொடுத்துரு. நீ இருக்கிற இடத்தை நான் சொல்லாதனால என்ன அடி வயிற்றுல எட்டி உதைச்சான். அத பத்தி எனக்கு வருத்தம் இல்லை. ஆனா ஒரு பெத்த தகப்ப முன்னால மக கிட்ட பேசக்கூடாததெல்லாம் அவன் மேரி கிட்ட பேசினான். இந்தா. வேண்டாம், உன்னை பார்த்தா எங்களுக்கு பயமா இருக்கு. நீ ஆளுங்களை கொல்லுவியாமே? இந்த ஊர்ல தூங்காத குழந்தைங்களை தூங்க வைக்கிறதே உங்க பேரை சொல்லி பயமுறுத்திதான். நம்ம பசங்களை கூட உங்க பேரை சொல்லிதான் பயமுறுத்தி வச்சிருக்கேன். மேரி, உன் வேதனை எனக்கு புரியுது. எந்த வகையிலையும் நான் வாழ முடியாதுன்னு ஆனதுக்கு அப்புறம் எனக்கு எல்லார் மேலேயும் கோவம் வந்தது. முதலாளி மேல, வர்கீஸ் மேல, எஸ்ஐ மேல, இந்த சமூகத்து மேல. என் மனசுக்குள்ள இருந்த ஈவு இறக்கலாம் செத்து போச்சு. கூட இருந்தவங்க பேச்செல்லாம் கேட்டு யார் யாரையோ வெட்டுன, குத்துன, கொள்ளையடிச்சேன். நான் எதுக்கா இதெல்லாம் பண்ணேன்னு இப்பவும் எனக்கு தெரியல. நான் என்னையே மறந்துட்டேன் மேரி. மேரி, மேரி. லத்தி நீட்டி போலீஸ்காரன் என்ன சொன்னான்னு தெரியுமா? அடிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, அதை வச்சு வேற ஒண்ணும். என்ன பண்ணுவானா? நீங்க கிடைக்கலன்னா அந்த எஸ்ஐ தான் கை பணத்தை மட்டும் இல்ல, வேற பணத்தை என்கிட்ட காட்டுவானா? பொம்பளை கிட்ட வீரத்தை காட்டுவானா? பொட்டப்பய. எங்க போறீங்க? இன்னைக்கு அவனை வெட்ட போறேன். போதும், கொலை வெறியும். போங்க, போய் கொல்லுங்க. கொண்டுட்டு என்னைய பசங்களையும் அனாதையாக்குறீங்க. போங்க. இவ்வளவு நாள் கொலைவெறியில் அழிஞ்சிங்களா, அதனால என்னாச்சு? ஊர்ல இருக்கிற எல்லாரும் நம்ம குடும்பத்தை பார்த்து காரி துப்புறாங்க. அதோட நம்ம விட்டாங்க. ஊரைய மிரட்டு ரவுடியோட பொண்டாட்டின்னு பட்டம் கொடுத்தாங்க. இது பாருங்க, நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, எங்க வேணாலும் போய் யார வேணாலும் போய் கொள்ளுங்க. ஆனா எனக்காக ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க. என்னைய கொண்டு ஒரேடியா கொண்டுட்டு போயிடுங்க. சார், இறைச்சி ஆல்பர்ட் உங்களை பார்க்க வந்திருக்காரு. வர சொல்லு. சார்.
இறைச்சி ஆல்பர்ட். அதே ஆல்பர்ட் தான் சார். நான் சரணடைய வந்திருக்கேன். இதுக்கு வந்திருக்க? நான் சரணடைய வந்திருக்கேன் சார். உன்னண்ட துப்பாக்கியோ கத்தியோ வேற ஆயுதமோ வச்சுட்டு இருக்கியா? ஒண்ணு இல்ல எஸ்பி சார், வேணா பாத்துக்குங்க. ஆஜானுபாகுவான ஆளுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப நேர்லயே பாத்துட்டேன். உட்காரு. வேணாம் சார், நான் நின்னுகிட்டே இருக்கிறேன். அட சும்மா உட்கார்றா. உண்மைய சொல்லணும்னா இறைச்சி ஆல்பர்ட் கேள்விப்பட்ட உடனே நேக்கு வயிறெல்லாம் கலங்கிடுத்து. நான் சுத்த பிராமணனாக்கும். நேக்கு 2 பெண் குழந்தைகள். நோக்கு எத்தனை பசங்க? 3 பேர். 2 பிரசவத்துல 3 பசங்க இல்லையா? அதான். உன் ஆத்துக்காரி 2வது பிரசவத்துல 2 குழந்தைங்க பெத்தெடுத்தான்னு பேப்பர்ல படிச்சேன்டா. எனக்கு சொந்த ஊர் மாயவரம். நேக்கு வெத்தலை போடலனா கையும் ஓடாது காலும் ஓடாது. நீ வெத்தலை போடுவியோ? இல்ல. எதுக்காக இப்படி திடீர்னு சரண்டர் ஆகணும்னு நீ முடிவெடுத்த? கொலையும் கொள்ளையும் வெறுத்து போச்சு. இனி பொண்டாட்டி பிள்ளைங்களை பார்த்துட்டு சந்தோஷமா வாழணும் சார். நீ வால்மீகியோட கதையை கேட்டிருக்கியோ? இல்ல சார். ஆமாமா, கிறிஸ்தவாளுக்கு எதுக்கு வால்மீகியை தெரியணும்? இருந்தாலும் தெரிஞ்சுக்கோ. வழிப்பறி கொள்ளக்காரனாய் இருந்த வால்மீகி கடைசியில முனிவருங்க முன்னாடி சரண்டர் ஆனதுக்கு அப்புறம்தான் உலகம் போற்றும் ஒரு மகானானாரு. அதே மாதிரி சரண்டர் ஆகி நல்லவனா வாழ்ந்து நீயும் மகானாகணும். எனக்கு ஒரு உபகாரம் பண்ணுங்க சார். என்ன? போலீஸ்காரங்க யாரும் என்ன தொடக்கூடாது. தொட்டா நான் திருப்பி அடிச்சு போடுவேன். அது அப்படி பழகிடுச்சு சார். நன்னா இருக்க. இனி அந்த பழக்கத்தை மாத்திக்கணும். உன்னை இனிமே யாரும் அடிக்க மாட்டா. கோர்ட்ல உன்னை ஆஜர்படுத்தினதுக்கு அப்புறம் தான் உன்னோட சரண்டர் படலாம் முடியும். சரிங்க சார். அப்போ அதுக்குண்டான நடவடிக்கை எல்லாம் நான் எடுத்துடுறேன். இவனை விசிட்டர்ஸ் ரூம்ல உட்கார வை. ஆல்பர்ட் சார், நீயா வந்து என்னண்ட சரண்டர் ஆனதுனால என்னால் ஆன ஒரு உபகாரத்தை நான் உனக்கு பண்றேன். உன்னை பத்தி நல்ல விதமா மேலிடத்துக்கு சிபாரிசு பண்றேன். ஆனா ஏன் நம்பிக்கையை நீ வீணாக்கிடாத. நீ கிளம்பு. வரேன் சார். ஆல்பர்ட், நீ இந்த எஸ்பி சார் முன்னால சரண்டர் ஆனது ரொம்ப நல்லது. இதனால நம்ம டிபார்ட்மெண்ட் தலைவலியும் தீர்ந்தது. வாடா. எஸ்பி சார் சொன்னது. ஷட் அப். ஏன் ஜூரிஸ்டிக்ஷன்ல சரண்டர் ஆன ஒரு கைதிய கோர்ட்ல ஆஜர்படுத்த வேண்டியது ஏன் டியூட்டி. நடரா. இங்க ஒரே கூட்டம். மேரி, ஆமா மேரி. அவனுக்கு கையில விலங்கு மாட்டி என்னையா பிரயோஜனம்? பெரிய ஊர்வலமா நடத்தியும் அவனுக்கு ஜாமீன் கிடைச்சிருச்சே. அவனா சரண்டர் ஆனதால எல்லாம் முடிஞ்சு போச்சு. அட எஸ்பி இதுல தலையிடுவார் நான் எதிர்பார்க்கலையே. நீ புத்திசாலியா தான் எதிர்பார்த்திருக்கணும். சரி விடுங்கப்பா, நடந்தது என்னமோ நடந்து போச்சு. அவன் வெளியே நடமாடுற ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம எல்லாருக்கும் ஆபத்து தான். நானே நினைச்சாலும் அவனை இப்ப அரெஸ்ட் பண்றது கஷ்டம்தான். காரணம், அவன் பேர்ல இப்ப எந்த கேஸும் பெண்டிங்ல இல்ல. இதுக்கு மேல ஆதாரபூர்வமா ஒரு கேஸ் இல்லாம அவன் மேல நான் கைய வச்சேன்னா என் பதவிக்கு வேட்டுதான். அப்படின்னா உனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வேணும் இல்லையா? எதுக்கடி அழுதுகிட்டே இருக்க? என்னடி உங்க அப்பா செத்துட்டானா? ஊர்க்காரங்க முன்னாடி கட்டின புருஷனை போலீஸ் எடுத்துட்டு போறத பார்த்தா எனக்கு அழுக வராதா? கொன்னுடுங்க, இதை விடாத நிம்மதி.
திரும்ப என்ன கொலகாரனாவ சொல்றியா? யாரா அவன் பாதி ராத்திரில? வாடா வெளியே. பழையபடி ஒரு வேலையை காட்ட ஆரம்பிச்சியா? என் மேல இனிமே கை வச்ச நடக்கிறதே வேற. பாதி ராத்திரி வீட்டுக்கு வந்து என்ன கலாட்டா இது? போடி அந்த பக்கம். அடிச்சு வண்டியில ஏத்தி அவனை. என்ன திமிர்றா உனக்கு? என் முகத்துல துப்புறியா? ஆல்பர்ட், நீ என்ன யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த உலகத்தை விட்டு நான் போகணும். பிறப்பும் இறப்பும் ஆண்டவருடைய கட்டளை. நாம வாழணும்னு கடவுள் நமக்கு தந்த இந்த பிறவியை நாமே முடிச்சுக்க முடியாத ஆல்பர்ட். செஞ்சது எல்லாமே குத்தம்தான். ஒண்ணுக்கும் உதவாத இப்படிப்பட்ட ஒரு ஜென்மம். எல்லா தவறுகளையும் பாவங்களையும் மன்னிச்சு ஏத்துக்கிறவர் தான் கடவுள். நீயும் ஆண்டவர்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டா உன்னையும் மன்னிச்சு அவர் ஏத்துக்குவார். தெய்வம் எல்லாத்தையும் பொறுக்கும் மன்னிக்குங்கிறது உண்மையா இருந்தா என்ன வச்சு இதெல்லாம் எதுக்கு செய்யணும்? இது தெய்வம் செஞ்சதில்லை, தெய்வ வழியை நீ மறந்துட்ட ஆல்பர்ட். அதனால நீதான் தெய்வத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். எல்லா பாரங்களையும் ஏத்துக்கிற அவர் உன்னுடைய பாவச்சுமைகளையும் ஏத்துக்குவார். ஆண்டவர் உனக்கு நல்ல வழியை காட்டுவார். அந்த வழியில நீ வாழ்ந்தா உனக்கு அமைதியான வாழ்க்கை கிடைக்கும். நானும் வாழணும் எல்லாரையும் போல. கட்டினவளோடையும் பிள்ளைங்களோடையும் வாழணும். எல்லாத்தையும் கருத்தட்ட கொண்டாந்து ஒப்படைச்சதுக்கு அப்புறம் மனசுக்குள்ள ஒரு பெரிய நிம்மதி வந்துருச்சு. வாழணுங்கிற ஒரு ஆசை வந்திருக்கு. ஆண்டவனால் சிருஷ்டிக்கப்பட்ட இந்த பூமியில பிறந்த மனிதனுக்கு குற்றங்களும் தவறுகளும் செய்ய தெரியாது. காலமும் சூழ்நிலையும்
அவனை மிருகமாக்கி செய்யக்கூடாதெல்லாம் செய்ய வச்சு குற்றவாளியாக்குது. நீ உன்னையே உணரும் போது உனக்குள்ள இருக்கிற பாவக்கரைகளை தெய்வமே கழுவிடும். உன் நல்ல மனச கர்த்தர் புரிஞ்சுகிட்டு வாழ வழிகாட்டுவார். ஃபாதர், எல்லாரும் சொன்னாங்க இறைச்சி ஆல்பர்ட் செத்துட்டான்னு. நிஜம்தான். இறைச்சி ஆல்பர்ட் செத்துட்டான். இந்த திருவுருவத்துக்கு முன்னாடி உங்களை சாட்சியா வச்சுக்க நான் சொல்றேன். பழி வாங்கறதுக்காகவும் பணத்துக்காகவும் வேண்டி இந்த கையால இனி யாரையும் அடிக்க மாட்டேன். ஹலோ முதலாளி, மேட்டர் தெரியுமா உங்களுக்கு? என்ன விஷயம் சொல்லு. நம்ம தோழர் வர்கீஸ கட்சியில இருந்து வெளியே அனுப்பிட்டாங்க. உண்மையாவா? எதுக்கு? கட்சி விரோதம் செய்யலாம், பணம் கையாடலாம், இப்படி பல விதமா பேசிக்கிறாங்க. போதாததுக்கு கட்சியே இப்ப ரெண்டா பிளவுபட போதான். அந்த கட்சி சின்ன பின்னமா செதறி போகட்டும், நமக்கு அதுதான் நல்லது. புது கட்சி ஆரம்பிக்கணும்னு தான் என் மனசுலயும் இருக்கு. ஆனா கட்சி ஆரம்பிக்க ஒரு காரணம் வேணும். அதோட ஜனங்களை அட்ராக்ட் பண்றதுக்கு ஒரு ட்ரம்ப் கார்டு வேணும். அது மட்டும் கிடைச்சதுன்னா வெண்ணைய கையில வச்சுக்கிட்டு யாராவது நெய் காலைவாங்களா? நீ கொன்னு தண்ணில போட்டிய ஜாக்கப்பு, அவனை வெளியில எடு. அவன் தான் ட்ரம்ப் கார்டு. சரியா சொன்னீங்க. இனி ஒரு நிமிஷம் கூட நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். அது கொடி பிடிக்கணும், கட்சிக்கு பேர் வைக்கணும். நான் கிளம்புறேன். என்னமோ யோசனை பண்ற மாதிரி தெரியுது. முள்ள முள்ளாலதான் எடுக்கணுங்கிற பழமொழிய கேட்டிருக்கல்ல? மீனு 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 அடிதடிலாம் விட்டுட்டு இப்ப மீன் விற்க ஆரம்பிச்சுட்டானா? யாரு கண்டா? மீன் கூடைக்கு அடியில கத்திய கூட ஒளிச்சு வச்சிருப்பான். அவன் பண்ண பாவத்துக்கு அவன் என்னைக்கும் உருப்பட மாட்டான். மீனு மீனு ஏ மீனு 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 நீயா? இறைச்சி ஆல்பர்ட்டா? ஆல்பர்ட், மீனெல்லாம் திரும்பவும் தண்ணிலே விட்டுட்டியா? இறைச்சி ஆல்பர்ட் மீன் யாருக்கும் வேண்டாம். ஆல்பர்ட்னா எல்லாத்துக்கும் பயமும் வெறுப்பும் தான். ஆல்பர்ட், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலைன்னு எழுதியிருக்கு. உனக்கு எழுதியிருக்கிறது குத்தும் வெட்டும் தான். என்ன திரும்பவும் நீ எங்க கூட சேர்ந்துக்கிறியா? இல்ல, பட்னி இருந்தாலும் அந்த வேலைக்கு நான் வரல. சரி, உன் இஷ்டம். துரை, ஒரு 50 ரூபாய் கடன் தருவியா? உனக்கு இல்லாததா? போதுமா? போதும். என்ன இருந்தாலும் இந்த ஆல்பர்ட் பேர் சொல்லித்தான் இன்னைக்கும் பணம் சம்பாதிக்கிறேன். அந்த நன்றியை நான் ஒரு நாளும் மறக்க மாட்டேன். பணம் எவ்வளவு வேணாலும் என்கிட்ட தயங்காம கேளு, நான் தரேன். வரட்டுமா? சரி. அம்மா, அப்பா வந்துட்டாரு. இது உங்களுக்கு. இது என்னப்பா? இது மளிகை ஜாமான் வீட்டுக்கு. அப்போ கட்டிக்கிட்டவளுக்கு எதுவும் வாங்கல? உனக்கும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தா வச்சுக்க. இந்தா பாக்கி பணம். மீன் வியாபாரம் நல்லபடியா நடக்குதுன்னு சொல்லுங்க. இல்லன்னா பின்ன இதெல்லாம் வாங்க முடியுமா? மீன் வாங்குற பொண்ணுங்களுக்கு எல்லாம் என்ன ரொம்ப பிடிச்சு போச்சு. கத்தி எடுக்கிறத விட்டுட்டு மீன் விற்க வந்தது நல்லதுன்னு எல்லாருடைய அபிப்பிராயம். கர்த்தரே, என் பிரார்த்தனை வீண் போகல. வா வா. என்ன அவரு சும்மா ஜாலியா இருக்காரு. வா உள்ள போ.
போதும் போதும். மீனே, மீனு 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 மீனே. என்னடா முறைக்கிற? என்னை அடையாளம் தெரியுதா? அடிச்சு போட்டுட்டு கடையை காலி பண்ணியே அந்த மொய்தீன்டா. எல்லா தொழிலும் பார்த்துட்டு கடைசியா மீனுக்கு வந்துட்டீங்களடா காளாவாணி பயல. படைச்சவனே உன்னை விட்டான் பாத்தியா? அதான்டா தலைவிதி. அப்பவுல இருந்தே உன்னைய தேடிக்கிட்டு இருக்கேன்டா. பழைய கணக்கு ஒண்ணு தீர்க்கணும். மொய்தீனே, நான் இப்ப மரியாதையான வேலை செஞ்சு பொழைச்சிட்டு இருக்கிறேன். என்ன தொந்தரவு பண்ணாத. அடி வெட்டு குத்து இதெல்லாம் நான் நிறுத்திட்டேன். நீ நிறுத்திட்ட, ஆனா இப்ப நான் ஆரம்பிச்சிட்டேன்டா. ஏன் வியாபாரத்தை அழிச்ச ஒன்ன நான் அழிக்கிறேன்டா. மொய்தீனே, வேண்டாம். நான் மரியாதையா சொல்றேன். வீணா பொழப்ப கெடுக்காத. கடுத்தா என்னடா செய்வேன்? என்னடா செய்வேன்? டைடா ஆடுறா அடிப்பியா? ஆடுறா ஆடுறா. மொய்தீனே, வேண்டாம். ஒண்ணுயா? ஏய், நான் யாரும் தெரியும். கைய ரவுடியா நீ? என் மேல கை வச்சு பாடுறா. கை வச்சிருவேன். வைடா கையா, வைடா. சொன்னா கேளு. ஆடுறா வச்சு பாடுறா. ஆல்பர்ட், மறுபடியும் நீ அடிதடி ஆரம்பிச்சியா? இல்ல சார், நான் ஒண்ணும் செய்யல. இவன் தான் ஒம்புக்கு வந்தான். நீ இன்னும் ஜாமீன்ல இருக்கன்றத மறந்துடாத. எஸ்பி சார் உன் மேல நம்பிக்கை வச்சிருக்காரு. அத மறந்துட்டு அடிதடி இறங்காத. எல்லாம் கலைஞ்சு போங்க. போங்கடா, போங்க. உடனே கூட்ட கூடிருங்களா? போயா, போங்கயா, போயா அந்த பக்கம். என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? இன்னைக்கு சீக்கிரமா மீன் வித்துருச்சு. மணி 12 அடிச்சப்ப மீன் கூட காலி. ஓ, அப்ப எல்லாரும் போட்டி போட்டு மீன் வாங்குறாங்கல்ல? பின்ன நல்ல வியாபாரம் நடக்குதுன்னு சொல்லுங்க. போற பக்கம் எல்லாம் ஆல்பர்ட் மீன் எப்படா வரும்னு வாசல்லே காத்துக்கிட்டு இருக்காங்க, கூட்டம் கூட்டமா. நிறைய பேர் கையில காசு கொடுக்குறாங்க, கொஞ்சம் பேர் கடன் சொல்றாங்க. ஜோசப் என்ன சொல்லி இருக்குது, மீன் வியாபாரம் செஞ்சா கடன் கடன் கொடுத்தா ஆகணும்னு. அப்பதான் தொழில் நடக்கும். ரொக்கமா பணம் ரொம்ப கிடைச்சதா? கிடைச்சது. அப்படியா? அப்படியே எதுவும் வாங்கல? அது நாளைக்கு வாங்கிக்கலாம். சைக்கிள்ல மீன் கூடைய காணும், அதையும் சேர்த்து வித்தாச்சா? நீங்க ரொம்ப நல்லா நடிக்கிறீங்க. விற்காத மீனியெல்லாம் காவாயில கூட்டிட்டு யார்கிட்டயோ பணத்தை கடனா தானே வாங்கிட்டு வரீங்க. எதுக்காக நீங்க என்கிட்ட போய் சொன்னீங்க? உனக்கு நான் ரொம்ப வேதனையை கொடுத்துட்டேன்ல மேரி. கொஞ்ச நாளைக்காவது நீ மனம் விட்டு சிரிக்கிறத என் கண்ணால பாக்கணுங்கிறதுக்காக தான். என்கிட்ட யாரும் மீன் வாங்குறது இல்ல மேரி. அப்படியே பிள்ளைங்க யாராவது வாங்க வந்தாலும் அவங்க அம்மா பிடிச்சி இழுத்துட்டு போயிடுவாங்க. அவளை ஏன் ஒரு தாய் வயித்துல பிறந்த எங்க அண்ணன் கூட முகத்தை திருப்பிக்கிட்டு ஒன்னும் பேசல. ஒண்ணு எனக்கு புரிஞ்சு போச்சு. வெட்டும் குத்தும் தொழிலா வச்சிருக்கவன யாரும் இந்த உலகத்துல விரும்புறதே இல்ல. ஒரு தொழிலை செஞ்சு பொழைக்க விட மாட்டாங்க. நான் சொல்லியிருக்கேன்ல, அப்பாவோட வலையும் துடுப்பும் வீட்டுல இருக்குன்னு. திரும்ப ஊருக்கு போய் தற்சமயம் ஒரு படகை வாடகைக்கு எடுத்து நேரா கடலுக்கு போறேன். என்ன மேரி, கரையோரம் மீன் வித்தாலும் கடல்ல போய் மீன் பிடிச்சாலும் விதி வந்தா தான் கர்த்தர் நம்மளை கூப்பிடுவார். கடலம்மா ஏமாத்த மாட்டா. என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு எல்லா கஷ்டமும் வர ஆரம்பிச்சது. எல்லாம் என் ராசி. என்ன சொன்ன? உன்னோட ராசினா? இல்ல, நீதான் எனக்கு எல்லாம். எல்லாம் தூசி படிஞ்சு இருக்கு, சுத்தம் பண்ணணும். சரி, தங்கச்சியும் வீட்டுக்காரரும் வராங்களாம்மா? அப்பப்போ. நாளைல இருந்து கடலுக்கு போறேன். உங்களோட ஆசீர்வாதம் எனக்கு வேணுமா? வேண்டாத காரியெல்லாம் பண்ணி பாவத்தை சேர்த்துக்கிட்டேன். தினம் நீ கர்த்தரை வேண்டிக்கிட்டுதான் கடலுக்கு போகணும். கர்த்தரை மட்டும் இல்ல,
கடல் தாயை கூட. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். பெரியோர்களே, தாய்மார்களே, நம் இயக்க தலைவர் வர்கீஸ் அவர்களின் தலைமையில் மறைந்த நம் தோழர் ஜேக்கப் அவர்களின் சிலை திறப்பு விழாவிற்கு நீங்கள் அனைவரும் வருக வருக என்று இருகரம் கூப்பி உங்களை பணிவன்புடன் வரவேற்கின்றோம். நாளை மாலை 6 மணி அளவில் நடைபெற இருக்கும் சிலை திறப்பு விழாவிற்கு நீங்கள் அனைவரும் அலைகடன திரண்டு வருமாறு உங்களை எல்லாம் இருகரம் கூப்பி வரவேற்கின்றோம். நீங்கள் அனைவரும் வர வேண்டும். சிலை திறப்பு விழாவிற்கு உன்னை நான் எங்கெல்லாம் தேடுறது? நீ என்ன உங்க அப்பன் தொழிலே இறங்கிட்டியா? எப்படியாவது பிழைக்கணும்ல. எனக்காக நீ ஒரு வேலை செய்யணுமே. நான் அதெல்லாம் நிறுத்திட்டேன். அப்படியா? நல்லது, ரொம்ப நல்லது. ஆல்பர்ட், நீ நல்லா இருக்கணும். அதுக்கு உனக்கு என்ன உதவி வேணும்னாலும் என்கிட்ட கேட்கலாம். ஒண்ணும் வேண்டாம். கடலம்மா கருணை இருந்தா இந்த ஆல்பர்ட் பொழைச்சுக்குவான். உனக்கு விசேஷ அழைப்பு வந்திருக்கணுமே. எதுக்கு? தம்பி பேர்ல சிலை திறக்கிறாங்கல்ல. சிலை திறப்பு விழா. இந்த கோஷம் எல்லாம் வெறும் அரசியலுக்காகத்தானே எனக்கு தெரியும். கரெக்ட். முதலாளி, நீங்களும் ஒன்னா சேர்ந்து நடத்துற கூத்து தானே இது? சாச்சா, எனக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. வர்கீஸ் கூட பேசுறத நான் என்னைக்கோ நிறுத்தியாச்சு. ஆல்பர்ட், அவன் ஒரு நன்றி கட்டவன், கூட இந்த குழி பறிக்கிறவன். அவனை புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு இவ்வளவு நாளாச்சு. என்கிட்ட இதெல்லாம் எதுக்கு சொல்றீங்க? நீ சில உண்மைகளை தெரிஞ்சுக்கணும். அன்னைக்கு தொழிலாளர் பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக வர்கீஸ் லஞ்சமா என்கிட்ட பணம் வாங்கினான். அது தெரிஞ்சதும் உன் தம்பி அவனை கேள்வி கேட்டான். எங்க தன்னோட எதிர்காலம் உன் தம்பியால கிட்டு போயிடுமோன்னு அவனை கொண்டுட்டான். எனக்கு தெரியும். உனக்கு தெரியுங்கிறது எனக்கும் தெரியும். ஆனா இப்ப அவன் பண்ண போற காரியம் அது இல்ல. உன் தம்பி ரத்தத்தை திலகமா வச்சுக்கிட்டு தலைவனாக பாக்குறான். உனக்கு தான் தெரியுமே, இந்த ஊர்ல செத்தவன் பேரை சொல்லி கட்சி வளர்க்கறதுன்னு பழக்கம். வர்கீஸ் பண்ண போறதும் இதான். இந்த சிலை திறப்பு விழா ரகசியமும் அதான். இனிமே நீதான் முடிவு பண்ணணும். ஜாகிரதையா இருக்கணும். நம்ம கூட்டத்தை கலைக்கிறதுக்கு எதிரிங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அடிதடின்னு வந்து 2 பேர் செத்தாலும் பரவாயில்ல, ரத்த காவு வாங்குறது நம்ம கட்சியோட வளர்ச்சிக்கு நல்லது தானே? ஓகே. இது யாரு? ஆல்பர்ட்டா? நல்லதா போச்சு. நாளைக்கு காலையில உனக்கு ஆள் அனுப்பணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். எதுக்கு? என்ன கேள்வி இது? நாளைக்கு தானே தம்பி சிலை திறப்பு விழா. ஆல்பர்ட், அந்த சிலைய உன் தலைமையில தான் நான் திறக்கணும். நீ வீட்டுல இருந்தா போதும், சாயங்காலம் கார் வீட்டுக்கு வந்துடும். தலைவர் அவ்வளவுக்கு ஒண்ணு கஷ்டப்பட வேண்டியது இல்ல. ஆல்பர்ட், என்ன பேசுற நீ? அந்த சிலை உன் தம்பிது இல்ல, நம்ம தம்பிது. ஆமாண்டா. இத பார், என் தம்பியோட சமாதியை மேடையாக்கி நீ தலைவனா வர்றதுக்கு நான் உன்னை விடவே மாட்டேன். ஆல்பர்ட், என் பேச்ச வேண்டாம். இந்த ஊர்ல திரும்ப நான் கால் வச்சப்ப எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்தவன் நீ. அப்புறம் கர்த்தர் முன்னாடி இந்த கையால யாரையும் நான் அடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஜேக்கப்ப ஏரியில கொண்டு போட்டது நீதான்னு எனக்கு உண்மை தெரிஞ்சது. அதனால மட்டும்தான் உன்னை உயிரோட விட்டு வச்சிருக்கிறேன். ஆனா இப்ப நீ செய்ய போற இந்த பித்தலாட்டம் நான் உயிரோட இருக்க வரைக்கும் நடக்காது. ஆல்பர்ட், நீனா குழப்பத்தை உண்டாக்காத. ஒன்ன போல பேய் பிடிச்ச அரசியல்வாதிகளுக்கு ரத்தத்துல ஆரத்தி எடுக்க என் தம்பி ரத்தத்தை விட உயர்ந்தது ஓ ரத்தம் தான். தூங்கலையா? நாளைக்கு கடலுக்கு போகணும்ல. பயப்படாதீங்க, கர்த்தர் நமக்கு துணை இருப்பாரு. என்னாச்சு? வந்ததுல இருந்தே கவனிச்சிட்டு இருக்கேன். சொல்லுங்க, என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. சரி, என்கிட்ட சொல்லக்கூடாத விஷயமா இருந்தா நான் கட்டாயப்படுத்தல.
கோயில் மணி அடிக்குதே. யாராவது செத்துருப்பாங்களோ? இருக்கலாம். மேரி, நாளைக்கு எனக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா நீயும் குழந்தைங்களும் உண்மையை சொல்லுங்க, என்னாச்சு? என்கிட்ட இருந்து எதையும் மறைக்கிறீங்க. எனக்கு இப்ப தெரியணும். உண்மையை சொல்லுங்க. அது ஒண்ணு இல்ல மேரி, நான் ஒரு கெட்ட கனவு கண்டேன், அதான். நல்ல ஆளுதான், பயமுடுத்திட்டீங்களே. படுத்து தூங்குங்க, நாளைக்கு கடலுக்கு போகணும்ல. ஆமா ஆமா. தெரியுங்களா? இருக்கிறத வாங்கிட்டு போங்கய்யா. என்னப்பா எனக்கு எப்படி சொன்னா மற்றதுக்கெல்லாம் எப்படி பாக்குறோம்? இல்லடா, அவனை வர்கீஸோட பாடிய போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிட்டா. ஓஹோ, அப்ப கொலை பண்றதுக்கு மட்டும்தான் ஏன் லிமிட்டுக்குள்ள வருவீங்க போல் இருக்கு இல்ல? பஞ்சபூதத்தை பத்தி எனக்கு தெரியும், என்ன உங்களுக்கும் தெரியும். ஆனா ஒரு கொலை தற்கொலைன்னு ஆகிறப்ப செத்தவனோட சரித்திரத்தை கொஞ்சம் படிக்கணும் சார். இல்ல அவனை யாராவது கொண்டு வந்தாங்கன்னு வச்சுக்கங்க, அந்த கொலைகாரனை துதிபாட சாரும் கூட வரலாம். திருமூர்த்திகள்ல ஒருத்தன் போனத தாங்க முடியல. ஏன் அவனை யாராவது கொண்டு இருந்தா கூட அதுக்கும் சரியான காரணம் இருந்திருக்கும் சார். வண்டியில சும்மா நிறுத்தியா? இந்த பார், நான் தான் அவனை கொன்னேங்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் உங்ககிட்ட இருந்தா எடுத்துக்கிட்டு என் வீட்டுக்கு வா. வரட்டுமா? இந்த திருவுருவத்துக்கு முன்னாடி உங்க சாட்சியா வச்சுக்க நான் சொல்றேன், பழி வாங்கறதுக்காகவும் பணத்துக்காகவும் வேண்டி இந்த கையால இனி யாரையும் அடிக்க மாட்டேன். வேணா, என்ன பழைய இறைச்சி ஆல்பர்ட் ஆக்காத.
கர்த்தருக்கு முன்னால இனி யாரையும் அடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்த இந்த கையாளியே பாவத்தை மட்டுமே பண்ணிக்கிட்டு இருக்கிற உன்னோட இந்த கைய ஏய்! ஏய்!